டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அத்தியாயம் 2016. அந்த வார்த்தைகள் முடிந்ததும் அழிவின் மன்னன் தனது பார்வையை மெதுவாக மூத்தவர்களான அனந்த், அமர், விராகன் மற்றும் நவ்ருத் ஆகியோரிடம் திருப்பினார். பின்னர் அமைதியான குரலில், நீங்க 4 பேரும் அவதாரமா மாற ரொம்ப பக்கத்துல இருக்கீங்க. உண்மையை சொன்னா நாம இப்படி சந்திச்சிருக்கிறது அந்த விதியோட ஒரு நாடகம் மாதிரி தான் எனக்கு இருக்கு. அதனால நான் உங்க 4 பேருக்கும் ஒரு சின்ன பரிசு கொடுக்கலாம்னு விரும்புறேன். என்னோட புதையல்ல ஒரு சின்ன பகுதி இந்த ஒளிகள்ல இருக்கு. இது நீங்க அவதாரமா மாற உங்களுக்கு உதவும். இத பயன்படுத்தி நீங்களும் அவதாரமா மாறுறதுல வெற்றி பெறுவீங்கன்னு நான் நம்புறேன் என்றார். முதலில் மூத்த அனந்தும் மற்றவர்களும் அந்த ஒளிகளை பார்த்தபோது சிறிது ஆச்சரியமடைந்தனர். ஆனால் அழிவின் மன்னனிடமிருந்து அந்த ஒளிகளை பெற்றபின் அவர்களின் முகங்களில் தெளிவான மகிழ்ச்சி தோன்றியது. அந்த மகிழ்ச்சியுடன் அனைவரும் மரியாதையுடன் அழிவின் மன்னனை வணங்கினர். பிறகு சில நொடிகள் கழித்து அழிவின் மன்னன் தனது பார்வையை மாற்றி வீரா, வேற்றுலக நாகமந்திரி மற்றும் ஜெயசமரனின் மற்ற தோழர்களை நோக்கி பார்த்தார். அவர்களை கவனமாக பார்த்தபடியே அவர் மெதுவாக, சமரனோட வாசனையை என்னால உங்க மேல உணர முடியுது. அதனால நீங்க அவனோட நல்ல நண்பர்களா இருக்கணும். நீங்க எல்லாரும் என்னோட வருங்கால வாரிசுக்கு இவ்வளவு உதவி பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கும் நான் ஏதாவது கொடுக்க விரும்புறேன் என்றார். அந்த வார்த்தைகளுடன் அவர் மெதுவாக கையை அசைத்தார். உடனே இன்னும் சில ஒலிகள் தோன்றி அவை நேராக வீரா, வேற்றுலக நாகமந்திரி மற்றும் மற்றவர்களை நோக்கி பறந்து சென்றன. இறுதியில் அவரது பார்வை சமரனின் மீது நின்றது. சில கணங்கள் அவர் அவனை அமைதியாகவும் கவனமாகவும் பார்த்தார். அதன் பிறகு ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை விட்டபடியே அவர், ஹீமவாகினியோட மாவீரன் இங்கதான் இருக்கான். அப்படின்னா 3 மாவீரர்களும் விநாசராஜனை தோற்கடிக்க மறுபடியும் ஒன்னு சேர வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த தடவையும் மனிதகுலம் தான் வெற்றி பெறும்னு நான் நம்புறேன். ஆனா இந்த தடவை குருநாதர் இந்த போர்ல பங்கேற்க முடியாது. அதனால இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்த நீங்க எல்லாரும் ஒன்றிணையணும். அப்படி பண்ணா மட்டும்தான் இந்த போர்ல உங்களால ஜெயிக்க முடியும் என்றார். அந்த வார்த்தைகளை முடித்ததும் அவரது உருவம் மெதுவாக மறையத் தொடங்கியது. பிறகு சில நொடிகளுக்குள் அவர் ஒரு கருப்பு ஒளியாக மாறி நேராக அழிவின் அரண்மனைக்குள் சென்று மறைந்தார். அவர் வழங்கிய பரிசுகள் காரணமாக அங்கிருந்த அனைவரின் முகங்களிலும் மகிழ்ச்சி தென்பட்டது. அதன் பின்னர் சிறிது நேரம் அமைதி நிலவிய போது மூத்த அனந்த் மரியாதை கலந்த குரலில் மெதுவாக, நாம எல்லாரும் இப்போ இங்கிருந்து வெளியே போகணும்னு நினைக்கிறேன். அந்த பையன் சமரை இந்த மாதிரி ஒண்ணு அடைஞ்சது உண்மையிலேயே ஒரு பெரிய அதிர்ஷ்டம்தான். ஆனா அழிவின் மன்னனோட புதையலை முழுசா பெற அவனுக்கு இன்னும் ரொம்ப நேரம் தேவைப்படும் என்றார். அந்த வார்த்தைகள் ஒலித்துக் கொண்டிருக்கும் போது சமரன் அமைதியாக கையை உயர்த்தி அனைவரையும் வெளியேறுமாறு சைகை செய்தான். அதன் பின்னர் அனைவரும் கடைசியாக ஒருமுறை அழிவின் அரண்மனையை நோக்கி பார்த்தனர். அந்த பார்வையில் மரியாதையும் ஆச்சரியமும் கலந்து இருந்தது. அதற்கு பிறகு அவர்கள் மெதுவாக எழுந்து அந்த பரிமாணத்தை விட்டு வெளியேறத் தொடங்கினர். ஆனால் புறப்படுவதற்கு முன் சமரன் இன்னும் ஒரு முறை அழிவின் அரண்மனையை திரும்பி பார்த்து தாழ்ந்த குரலில், ஜெய், நீ இங்கிருந்து பாதுகாப்பா திரும்பி வர்ற அன்னைக்கு நம்மளோட பழிவாங்கலை நிறைவேற்ற நாம கிழக்கு பகுதிக்கு திரும்புவோம். தொண்டைமான் பிரிவின் உறுப்பினர்களே, கொஞ்ச நாள் உங்களோட வாழ்க்கையை அமைதியா வாழ்ந்துக்கோங்க. ஏன்னா நாங்க 3 பேரும் அங்க திரும்பி வர வேண்டிய நேரம் வந்துருச்சு என்றான். அதே நேரத்தில் அழிவின் அரண்மனைக்குள் அமைதியாக ஒரு கருப்பு ஒளி தோன்றியது. அதனுடன் சேர்ந்து ஜெயசமரனின் உடலும் அங்கே தோன்றியது. பிறகு உடனே அவனது உடலிலிருந்து இன்னொரு கருப்பு ஒளி மெதுவாக வெளிப்பட்டது. அந்த ஒளி முழுமையாக விடுவிக்கப்பட்டதும் ஜெயசமரனின் உடல் மீண்டும் அவனுடைய கட்டுப்பாட்டிற்குள் திரும்பியது. அந்த தருணத்தில் ஜெயசமரன் மெதுவாக தலை உயர்த்தி முன்னால் பார்த்தான். அப்போது அவன் கண்களுக்கு முன் அழிவின் மன்னன் அமைதியாக அமர்ந்திருப்பது தெரிந்தது. சில நிமிடங்களுக்கு முன்புதான் அழிவின் மன்னன் அவனுடைய உடலை கட்டுப்படுத்தி இருந்தாலும் இருளின் மன்னர்களுடன் நடந்த அந்த கடுமையான போரின் நினைவுகள் இன்னும் ஜெயசமரனின் மனதில் தெளிவாக பதிந்திருந்தன. அப்போது அழிவின் மன்னனின் அதீத வலிமையை நினைத்தபோது ஜெயசமரன் ஆழ்ந்த ஆச்சரியத்தில் மூழ்கியிருந்தான். அதை கவனித்த அழிவின் மன்னன் மெதுவாக, என்னாச்சு சமரா? ஏன் உன்னோட முகத்துல இவ்வளவு ஆச்சரியம் தெரியுது என்று கேட்டார். அந்த கேள்வியை கேட்டபோது ஜெயசமரன் ஒரு கணம் மூத்த பைரவனை பற்றி நினைத்தான். அதன் பிறகு சிறிது தயக்கத்துடன் அவன், ஒரு விஷயம் சொல்லுங்க அழிவின் மன்னா, மற்ற அவதார் நிலை வீரர்களை விட நீங்க எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்தவரா இருக்கீங்க என்று கேட்டான். அந்த கேள்வியை கேட்டதும் அழிவின் மன்னன் அமைதியாக அவனை பார்த்து, சமரா, அவதார் நிலையில இருக்கிற வீரர்கள் எல்லாருமே ஒரே மாதிரியானவங்க இல்ல. அவங்கள பல பேரு சாதாரணமானவங்க தான்.
ஆனா அவங்களுக்கு அது தெரியாது. நான் சாதாரணமானவங்கன்னு சொல்றது சமீபத்துல அவதாரங்களா மாறின வீரர்கள பத்தி தான். அதுக்கு உதாரணமா நான் இப்ப கொன்ன அந்த 2 இருளின் மன்னர்கள சொல்லலாம். அவங்க 2 பேரும் இப்பதான் அவதாரங்களா மாறி இருந்தாங்க. அதனால அவங்களோட சக்திகளுக்கும் என்னோட சக்திகளுக்கும் நடுவுல ரொம்ப பெரிய இடைவெளி இருந்தது. அதுவும் இல்லாம அவதார் நிலையில இருக்கிற ஒரு போர் வீரன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவனா இருந்தாலும் அவங்க எல்லாருமே ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஆழமா பயப்படுவாங்க. அதுதான் அவதார் சோதனை. மொத்தம் 3 அவதார் சோதனைகள் இருக்குது. ஒவ்வொரு சோதனையிலையும் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம்தான் ஒரு போர் வீரனோட சக்திகள் அதிகரிக்கும். ஆனா அந்த சோதனைகள்ல நன்மைகள் அதிகமா இருந்தாலும் அதோட சேர்ந்து வர்ற அபாயங்களும் அதே அளவுக்கு பெருசா தான் இருக்கும். இதனாலதான் இந்த மாதிரி சோதனைகள்ல பல வீரர்கள் உயிரிழக்கிறாங்க. உண்மையில அவதார் நிலையில இருக்கிற பல வீரர்கள் அவதார் சோதனைய முயற்சி பண்ண கூட விரும்புறதில்ல. ஏன்னா சக்திகளை பெற முயற்சியில அவங்களோட உயிரையே இழக்க நேரிடலாம்னு எல்லாரும் பயப்படுறாங்க. என்றார். அழிவின் மன்னன் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரனின் முகத்தில் ஒரு சிறிய சிந்தனை தோன்றியது. அவதார் நிலை போன்ற சக்தி வாய்ந்த வீரர்களின் இதயங்களிலேயே ஒரு சோதனை இவ்வளவு பயத்தை ஏற்படுத்தும் என்றால் அந்த சோதனை எவ்வளவு ஆபத்தானதாக இருக்கும் என்று அவன் மனதில் யோசனை எழுந்தது. அப்போது அழிவின் மன்னன் மீண்டும் மெதுவாக, ஆனா நீ புரிஞ்சுகிட்ட மாதிரி ஒருத்தர் உண்மையான சக்தி வாய்ந்தவரா மாறுறதுக்கு ஆபத்துகளை ஏற்க வேண்டியது அவசியம். இது பண்டைய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. அதனாலதான் பண்டைய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப கம்மியான பேரே அந்த 3 அவதார் சோதனைகளையும் வெற்றிகரமா கடந்திருக்காங்க. அதுல 8 மகா ஞானிகளும் அடங்குவாங்க. ஆனா எங்கள்லயே ரொம்பவும் சக்தி வாய்ந்தது எங்களோட சகோதரி தான். அவள பணிராணியா உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம். அவதான் எங்க குருநாதரோட கடைசி சீடர். ஆனா எங்க எல்லாரையும் விட ரொம்ப திறமையானவ அவதான். உண்மையில அவ 1 வருஷத்திலேயே அவதார் நிலை அடைஞ்சு அவதார் சோதனைகளை தொடங்கிட்டா. அது மட்டும் இல்லாம அவ அந்த 3 அவதார் சோதனைகளிலும் ஒரே நேரத்துல வெற்றி பெற்றா. என்றார். இதை கேட்டவுடனே ஜெயசமரனின் வாய் ஆச்சரியத்தில் மெதுவாக திறந்தது. அவதார் சோதனைகள் எவ்வளவு கடினமானவை, மேலும் எவ்வளவு ஆபத்தானவை என்பதும் இப்போது அவனுக்கு தெளிவாக புரிந்தது. இத்தனை சிரமங்களும் அபாயங்களும் இருந்த போதிலும் பனிராணி ஒரு சோதனையில் மட்டுமல்லாமல் 3லும் ஒரே நேரத்தில் வெற்றி பெற்றாள் என்பதே அவனை மிகவும் வியப்பில் ஆழ்த்தியது. அந்த எண்ணங்களின் நடுவில் ஜெயசமரனின் மனதில் இன்னொரு கேள்வி எழுந்தது. அதை பற்றி சில நொடிகள் யோசித்த பின் அவன் அழிவின் மன்னனை பார்த்து, சரி சொல்லுங்க, குறியீடுகளின் மூதாதையரோட உண்மையான நிலை என்ன என்று கேட்டா. ஒரு காலத்தில் குறியீடுகளின் மூதாதையர் முழு உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த போர் வீரர் என்று அவன் அறிந்திருந்தான். அதனால் அவர் உண்மையில் எவ்வளவு வலிமையானவர் என்பதை அறிய அவனுக்கு ஆர்வம் ஏற்பட்டது. அந்த கேள்வியை கேட்டதும் அழிவின் மன்னன் அமைதியாக, அவதார் நிலைக்கு அப்புறம் அத்வைத்தம் நிலை வருது. காலத்தோட தொடக்கத்திலிருந்தே எங்க குரு மட்டும்தான் அந்த சக்தியோட உச்சத்தை அடைய முடிஞ்ச போர் வீரரா இருந்துட்டு வராரு. பல ஆயிரம் ஆண்டுகளா ஒரு போர் வீரன் எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா மாற முடியும்னு நானும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த கேள்விக்கு எனக்கு சரியான பதில் கிடைக்கல. ஆனா அந்த பதில் அவ்வளவு எளிதா கிடைச்சிருந்தா இருளின் அடிமைகள் ஏன் மறுபடியும் மனிதர்களை தாக்க முயற்சிக்கிறாங்க? அரக்கர்களோட உலகத்துல எங்க குரு அழிக்க ரொம்ப சிரமப்பட்ட ஒரு அரக்கன் இருக்கான். அவன்தான் இருளின் மாமன்னன். ஒரு பண்டைய போறப்ப அந்த மன்னன் கிட்டத்தட்ட என் உயிரையே பறிச்சிட்டான். ஆனா கடைசி நேரத்துல எங்க குரு தான் வந்து என்னை காப்பாத்தினாரு. அதுக்கப்புறம் அந்த இருளின் மன்னனோட நடந்த கடுமையான போர்ல எங்க குரு அவரோட உயிரையே தியாகம் பண்ணாரு. ஆனா அந்த இருளின் மாமன்னனும் ரொம்ப கடுமையா காயமடைஞ்சான். அந்த மன்னன் தான் விநாசராஜனோட முக்கிய சீடனா இருந்தான். எல்லாத்துக்கும் மேல விநாசராஜனை விடுவிக்க முயற்சி பண்ணதும் அவன்தான். எங்க குருவோட தியாகத்தால பிரபஞ்சத்துல உருவான பிளவு மூடப்பட்டுச்சு. அதனால இருளின் அடிமைகளால இங்கிருந்து வெளியே தப்பிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் மனிதகுலம் அந்த போர்ல வெற்றி பெற்றாங்க. என்றார். அந்த நினைவுகளை சொன்ன பின் அழிவின் மன்னன் ஒரு கணம் அமைதியாக இருந்தார். பின்னர் தாழ்ந்த குரலில் மேலும், அந்த இருளின் அடிமைகள் ஆரம்பத்திலிருந்தே நம்ப முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்களா இருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க வேற பரிமாணத்திலிருந்து வராங்க. அதனால அவங்களோட சக்திகள் மனிதர்களை விட ரொம்ப வலிமையானது. என்றார். அந்த வார்த்தைகளை சொல்லும்போது அவரது குரலில் ஒரு சிறிய வருத்தம் இருந்தது. அதை கவனித்த ஜெயசமரன் மெதுவாக அவரை ஆறுதல் படுத்த முயன்று, மூத்தமன்னா, நீங்க இவ்வளவு கவலைப்பட தேவையில்லை. அந்த அரக்கணங்களுக்கு அவங்களோட சொந்த சிறப்புகள் இருக்கலாம். ஆனா அவங்க ஒரு நாளும் மனிதர்களுக்கு இணையாக முடியாது. அவங்களால இருளின் மன்னன் மாதிரி ஒருத்தனை உருவாக்க முடியுதுன்னா
நம்மளாலையும் அடுத்த குறியீடுகளின் மூதாதையரை உருவாக்க முடியும். அதனால சரியான நேரம் வரும்போது இந்த போரோட வெற்றி மனிதர்களோட கையில இருக்கும் என்றான். ஜெயசமரனின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அழிவின் மன்னன் அவனை ஒரு கணம் அமைதியாக பார்த்தார். அதன் பிறகு மெதுவாக சிரிக்கத் தொடங்கினார். இறுதியில் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து பெருமை கலந்த குரலில், நீ சொல்றதும் சரிதான் சமரா. அந்த நேரத்துல நான் இருளின் மன்னனை தாக்குனது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதனால நாம அவங்களுக்கு பயப்பட தேவையில்லை. உண்மையில பயப்பட வேண்டியது அந்த அரக்கனுங்க தான். இருந்தாலும் எங்க குரு மாதிரி ஒரு திறமையான போர் வீரனை உருவாக்குறது ரொம்ப கடினமான காரியம். இருளின் மன்னனை பொறுத்த வரைக்கும் அந்த போறப்ப அவன் ரொம்ப கடுமையா காயமடைஞ்சிருந்தான். எல்லாத்துக்கும் மேல எங்க குரு அவனை வேறொரு உலகத்துல சிறையில் அடைச்சாரு. ஒருவேளை அவன் இப்போ இறந்திருக்கலாம், இல்ல இன்னும் உயிரோடு இருந்து விநாசராஜனை விடுவிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம். இந்த உலகத்தை பத்தி பேசும்போது இங்கேயும் பல இருளின் அடிமைகள் பதுங்கி இருக்காங்க. அவங்க மனிதர்களுக்கு எதிரா போர் தொடங்க சரியான வாய்ப்புக்காக காத்திருக்காங்க. ஆனா பணிஞானியும் மத்த மகா ஞானிகளும் முழிச்ச உடனே அந்த இருளின் அடிமைகளால அக்னி சரிதாவில் இருக்கிறவங்களுக்கு எந்த தீங்கும் பண்ண முடியாது என்றார். ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்டபோது ஜெயசமரனின் முகத்தில் கவலையின் சாயல் தெரிந்தது. பனிராணி விழித்தழுவது என்பது அவனது தோழி ஜரீனாவின் இந்த உலக உணர்வு மறைந்து போகும் என்பதை அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். அந்த எண்ணம் அவன் மனதை கனமாக்கியது. அந்த வேதனையுடன் ஜெயசமரன் தனது கை முஷ்டிகளை மெதுவாக இறுக்கிக் கொண்டான். அந்த மாற்றத்தை கவனித்த அழிவின் மன்னன் கூட ஒரு கணம் அமைதியாகிவிட்டார். பிறகு சிறிது நேரம் கழித்து ஜெயசமரன் ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறான் என்பதை அவர் புரிந்து கொண்டார். அதனால் அவர் ஒரு பெருமூச்சு விட்டபடியே மெதுவாக, இங்க பாரு, நீ இவ்வளவெல்லாம் பயப்பட தேவையில்லை. பொதுவா ஒருத்தர் மறுபிறவி எடுக்கும்போது அவங்களோட புது பிறப்போட விதிகளுக்கு கீழே தான் வாழ வேண்டியிருக்கும் என்றார். இதை கேட்டதும் ஜெயசமரன் சிரிக்கவில்லை. ஏனெனில் அழிவின் மன்னன் தன்னை ஆறுதல் படுத்த முயற்சிக்கிறார் என்பதை அவனும் தெளிவாக புரிந்து கொண்டான். பொதுவாக மறுபிறவிகளில் இப்படி பல மாற்றங்கள் நடைபெறுவது வழக்கமானதுதான். ஆனால் அழிவின் மன்னனை விட அதிக சக்தி கொண்ட பனிராணியின் மறுபிறவி ஜரீனாவை எப்படி முழுமையாக கட்டுப்படுத்தாமல் விடும் என்ற எண்ணம் அவன் மனதில் அமைதியாக எழுந்தது. அந்த எண்ணம் அவனை சிந்தனையில் ஆழ்த்தியது. அதை பார்த்த அழிவின் மன்னன் ஒரு பெருமூச்சு விட்டார். பின்னர் அமைதியான குரலில், இப்போ அதை பத்தி யோசிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல சமரா. நீ இப்போ உன் மேல கவனத்தை செலுத்தணும். உண்மையை சொன்னா, உன்கிட்ட உண்மையான சக்தி இருந்தாதான் இந்த உலகத்தை அரக்கர்களோட தீய நோக்கங்கள்ல இருந்து உன்னால காப்பாத்த முடியும் என்றார். அந்த வார்த்தைகள் ஜெயசமரனின் மனதில் தெளிவாக பதிந்தன. அதை புரிந்து கொண்டவன் மெதுவாக தலையசைத்தான். ஏனெனில் ஜரீனாவை பற்றி இப்போது கவலைப்படுவதில் எந்த பயனும் இல்லை என்பதை அவன் உணர்ந்தான். அதற்கு பதிலாக தனது சொந்த சக்தியை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துவதே நல்லது என்று முடிவு செய்தான். அந்த எண்ணத்துடன் அவன் தனது கை முஷ்டிகளை மெதுவாக இறுக்கிக் கொண்டான். அந்த நேரத்தில் அழிவின் மன்னன் சிரித்தபடியே, நான் இப்போ போக வேண்டிய நேரம் வந்துருச்சு சமரா. ரித்திகா, என்னோட புதையல் இப்போ உங்க 2 பேர்கிட்டயுமே இருக்குது. ஆனா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த புதையலை முழுசா அடையும் போது பல அபாயங்களை நீங்க சந்திக்க நேரிடலாம். ரித்திகாவோட நரம்புகள்ல என்னோட ரத்தம் ஓடுறதுனால அவளால சுயநினைவோட இருக்க முடியும். ஆனா சமரா, நீ ரொம்ப எளிதாவே மயக்கம் அடைஞ்சிருவ. அப்படி நீ எங்கேயாவது உன்னோட சுயநினைவை இழந்தா நீ மறுபடியும் சுயநினைவுக்கு வர்றது ரொம்ப கடினமா இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ என்றார். ஜெயசமரனிடம் அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது அழிவின் மன்னனின் முகத்தில் ஒரு தெளிவான கவலை தெரிந்தது. அதை கவனித்த ஜெயசமரன் அமைதியாக தலையசைத்தான். ஏனெனில் இவ்வளவு மதிப்புமிக்க புதையல் பல அபாயங்களை கொண்டிருக்கும் என்பதை அவன் புரிந்திருந்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக உண்மையான சக்திகளை பெறுவதற்கு பெரும் விலையே செலுத்த வேண்டியிருக்கும். அதன்பின் அழிவின் மன்னன் ரித்திகாவை நோக்கி திரும்பினார். அவளை கவனமாக பார்த்த பின் அவர், ரித்திகா, என்ன நடந்தாலும் சமரனை நீ பாதுகாக்கணும். அப்போதான் அவன் இந்த புதையலை முழுசா அடையும் போது சுயநினைவோட இருக்க முடியும். இந்த புதையலை முழுசா அடையும் போது நீங்க 2 பேரும் ஒன்னா இணைக்கப்படுவீங்க. அதனால இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது நடந்தாலும் அது இன்னொருத்தருக்கும் நடக்கும். சரி, இப்ப நீங்க 2 பேரும் தயாராகுங்க. நான் இந்த புதையலை உங்ககிட்ட ஒப்படைக்க ஆரம்பிக்கிறேன். இந்த முயற்சியில நீங்க வெற்றி பெறுவீங்களா இல்லையாங்கிறது உங்களோட மன வலிமையை பொறுத்தது என்றார். அத்தியாயம் 2017. அழிவின் மன்னன் சொன்ன விஷயத்தின் ஆழத்தை ஜெயசமரனும் ரித்திகாவும் நன்றாக புரிந்து கொண்டனர். அதனால் அவர்கள் அமைதியாக அமர்ந்து தங்கள் மனதை அமைதிப்படுத்த தொடங்கினர். அவர்கள் அப்படி செய்வதை கவனித்த அழிவின் மன்னன் மெதுவாக தனது கைகளை நீட்டினார். உடனே அவரது உடலிலிருந்து கருப்பு ஒளி வெளிப்படத் தொடங்கியது.
அந்த கருப்பு ஒளி மெதுவாக முன்புறத்தில் கூடி ஒரு பெரிய துளையாக மாறியது. அந்த துளையின் உள்ளே அழிவின் மிகப்பெரிய சக்தி தங்கி இருப்பதை உணர முடிந்தது. பிறகு சில நொடிகளுக்குள் அந்த கருந்துளை மெதுவாக சுழலத் தொடங்கியது. அதன் சுழற்சி அதிகரிக்க அதிகரிக்க அது ஜெயசமரன் மற்றும் ரித்திகாவின் கண்களுக்கு முன் மேலும் பெரிதானது. அந்த கருந்துளை சுழன்று கொண்டிருக்கும் போது அழிவின் மன்னனின் குரல் மீண்டும் கேட்டது. அதே சமயம் அவரது உருவம் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது. அவர் இறுதியாக, இனிமே நீங்க 2 பேரும் தான் இது எல்லாத்தையும் கையாளணும். என்னோட இந்த புதையல் இந்த உலகத்திலிருந்து ஒருபோதும் மறைஞ்சு போகாதுன்னு நான் நம்புறேன் என்றார். அந்த வார்த்தைகள் முடிந்ததும் அவரது உருவம் முழுமையாக மறைந்து போனது. அந்த நேரத்தில் ஜெயசமரனின் கண்கள் மூடியிருந்தன. பிறகு சில கணங்கள் கழித்து அவன் பார்வையில் ஒரு மென்மையான ஒளி மெதுவாக தோன்றத் தொடங்கியது. அதன் பின்னர் அவன் கண்களுக்கு முன் ஒரு விசித்திரமான காட்சி தென்பட்டது. அங்கே ஒரு பெரிய கடல் போல தோன்றிய அந்த இடம் பல வண்ணங்களால் நிரம்பியிருந்தது. அப்போது அந்த வண்ணங்களின் ஒளி ஜெயசமரனின் கண்களில் பிரதிபலித்து பிரகாசித்தது. அந்த காட்சி உண்மையிலேயே அதிசயமாகவும் அழகாகவும் இருந்தது. அந்த நேரத்தில் ரித்திகா ஜெயசமரனிடம், இதுதான் அவதார நதி சமரா. ஒரு போர் வீரன் அவதாரமா மாறும்போது அவங்களோட சக்கரங்கள் இப்படிப்பட்ட ஒரு நதியா மாறும். இந்த நதி அந்த நபரோட எல்லா அனுபவங்களையும் சக்திகளையும் அதுக்குள்ள வச்சிருக்கும். உனக்கு முன்னாடி இருக்கிற இந்த நதி அழிவின் மன்னனோட அவதார நதி. ஆனா இங்க ரொம்ப முக்கியமானது அவதார் நிலை அடையறத பத்தின உன்னோட புரிதல் தான். அந்த நிலையை அடைய இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்றாள். இதை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக தனது பார்வையை அந்த நதியின் மீது திருப்பினான். அந்த நதியில் ஒரு மர்மமான சக்தி இருப்பதை அவனால் தெளிவாக உணர முடிந்தது. அந்த சக்திகள் அனைத்தும் அவதார் நிலையின் உணர்வை போலவே இருந்தன. அந்த உணர்வு அவன் மனதில் ஒரு புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தியது. பிறகு மெதுவாக சிரித்தபடியே ஒரு தனித்துவமான சுதந்திர உணர்வுடன் அவன் முன்னேறத் தொடங்கினான். அவன் ஒரு அடியை முன்னே எடுத்தபோது அவன் கண்களில் இருந்த ஒளி மேலும் பிரகாசமானது. ஆனால் திடீரென்று ஒரு உரத்த குரல் அவன் காதுகளை எட்டியது. நில்லு சமரா என்று கேட்டது. அந்த குரலை கேட்டவுடனே ஜெயசமரன் தனது இடத்தில் உறைந்து நின்றான். பிறகு ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்தபோது ரித்திகாவின் முகத்தில் ஒரு விசித்திரமான பதட்டம் தெளிவாக தெரிந்தது. அவள் அவசரமான தொனியில், சமரா உன்னோட காலுக்கு கீழே பாரு என்றாள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரனுக்கு ஏதோ தவறு நடக்கிறது என்ற உணர்வு தோன்றியது. அவன் உடனே கீழே பார்த்தான். அந்த காட்சி அவனை அதிர்ச்சி அடையச் செய்தது. அதோடு அவன் முகம் திடீரென்று வெளிரி போனது. ஏனெனில் அவனை அறியாமலேயே அவன் ஒரு உயரமான பாறையின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தான். இன்னும் ஒரு அடி அவன் முன்னே எடுத்து வைத்திருந்தால் நேராக அவதார் நதிக்குள் விழுந்து மூழ்கி இருப்பான். அந்த உணர்வு அவனை நடுங்கச் செய்தது. உடனே அவன் சில அடிகள் பின்னோக்கி நகர்ந்தான். அவன் சற்று தூரம் விலகியதும் ரித்திகா அமைதியாக அவனுக்கு விளக்கத் தொடங்கி, இது அவதாரமா மாறணுங்கிற ஆசை சமரா. அந்த ஆசை ஒருத்தரோட மனசை ஆக்கிரமிச்சுட்டா ரொம்ப துணிச்சலான போர் வீரர்களுக்கு கூட அதை கட்டுப்படுத்த முடியாது. நீ தெரியாம இந்த நதியில விழுந்தாலும் நீ அதுல மூழ்கிடுவ. அதுக்கப்புறம் உன்னால ஒருபோதும் அதுல இருந்து வெளியவே வர முடியாது என்றாள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரன் கவலையுடன் ரித்திகாவை பார்த்து, ரொம்ப நன்றி ரித்திகா என்றான். ஏனெனில் அவள் சரியான நேரத்தில் எச்சரிக்கவில்லை என்றால் அவன் அந்த நதியில் விழுந்திருப்பான் என்ற உணர்வு அவன் மனதில் எழுந்தது. அதே நேரத்தில் அழிவின் மன்னன் ஏன் ரித்திகாவை அவனுடன் இருக்கச் சொன்னார் என்பதும் அவனுக்கு இப்போது புரிந்தது. அந்த நேரத்தில் ரித்திகா மீண்டும் அவனை பார்த்து, நீ இப்போதான் இந்த நதிக்கே வந்திருக்க சமரா. ஆனா அதுக்குள்ள அதோட ஆசையின் தாக்கத்துல சிக்கிட்ட. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அழிவின் மன்னனோட புதையல் எடுக்கிறது உனக்கு ரொம்ப கடினமா இருக்கும். அதனால தயாராகிக்கோ. உண்மையான ஆரம்பமே இப்பதான் ஆரம்பிக்க போகுது என்றாள். அவளது வார்த்தைகள் ஜெயசமரனின் மனதில் ஆழமாக பதிந்தன. அதனால் அவன் மெதுவாக தலையசைத்தான். ஏனெனில் இந்த முறை தன்னால் ஒரு சிறிய கவனக்குறைவு நடந்துவிட்டது என்பதை அவனும் உணர்ந்தான். ஆனால் இனிமேல் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று அவன் உறுதி எடுத்தான். அதன் பிறகு ஜெயசமரன் மெதுவாக வந்து ரித்திகாவின் அருகில் அமர்ந்தான். அப்போது ரித்திகா தனது கையை அவன் முன் நீட்டி மெதுவாக, என்னோட கையை பிடி சமரா. நீ சிக்கல்ல இருக்கியா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்க எனக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான் என்றாள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரன் தனது கையை நீட்டி ரித்திகாவின் மென்மையான கைகளை பிடித்தான். அதன் பிறகு அவன் மீண்டும் கண்களை மூடி ஆழமாக சுவாசிக்க தொடங்கினான். அந்த நேரத்தில் இருவரின் கண்களும் மூடியிருந்தன. அதைத் தொடர்ந்து அவர்களின் உள் சக்திகள் மெதுவாக அவர்களை சுற்றி பரவத் தொடங்கின. ஆரம்பத்தில் அந்த சக்திகள் தனித்தனியாக இருந்தன. ஆனால் நேரம் செல்ல செல்ல அவர்கள் இருவரும் தனித்தனியாக இருந்தால் அந்த பாறை பகுதியை தாண்டி செல்ல முடியாது என்ற உண்மையை உணர்ந்தனர். அந்த உணர்வு தோன்றியதும் அவர்களின் உள் சக்திகள் மெதுவாக ஒன்றுடன் ஒன்று இணைந்தன. பின்னர் அந்த இணைந்த சக்தி மெதுவாக முன்னேறி பாறை பகுதியை கடந்து
அவதார் நதியை நோக்கி நகரத் தொடங்கியது. அந்த தருணத்தில் அவதார் நதியிலிருந்து ஒரு சிறிய மூடுபனி வெளிப்படத் தொடங்கியது. பிறகு அந்த மூடுபனி மெதுவாக அவர்களை நோக்கி நகர்ந்தது. அதைத் தொடர்ந்து ஜெயசமரனின் உள்சக்தி அந்த மூடுபனியுடன் மோதிய உடனே அவன் உடலில் ஒரு நடுக்கம் பரவியது. அதே நேரத்தில் எண்ணற்ற எண்ணங்களும் நினைவுகளும் அவன் மனதில் பளிச்சென்று தோன்றத் தொடங்கின. அப்போது அவனுக்கு முன் பல காட்சிகள் தோன்றின. அந்த காட்சிகளில் ஒன்று மெதுவாக தெளிவடைந்தது. அதில் ஒரு ஆண் தோன்றினார். அந்த நேரத்தில் அவர் சற்று பலவீனமாக இருந்தார். அந்த ஆணின் அருகில் ஒரு பெண்ணும் இருந்தாள். அந்த பெண்ணை பார்த்த தருணத்தில் ஜெயசமரனின் கண்கள் பெரிதாகின. அவன் ஒருவித தயக்கத்துடன் மெதுவாக, அப்பா, அம்மா என்றான். அந்த தருணத்தில் அவன் இதயம் உணர்ச்சிகளால் நிரம்பியது. அவனால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. இத்தனை நாட்களாக ஜெயசமரன் வீட்டை விட்டு வெளியே இருந்ததால் தனது குடும்பத்தினரை பார்க்க முடியாமல் இருந்தான். இப்போது திடீரென்று தனது பெற்றோரின் உருவத்தை முன்னால் பார்த்தபோது அந்த உணர்ச்சியை தடுக்க அவனால் முடியவில்லை. அந்த நேரத்தில் அந்த பெண் ஜெயசமரனை பார்த்தாள். அவள் குரல் நடுங்கியது. பிறகு அவள் மெதுவாக, சமரா, சமரா, என் செல்லம், அம்மாவை பார்க்க நீ எப்போ நம்ம வீட்டுக்கு வருவ என்று கேட்டாள். அந்த வார்த்தைகள் ஜெயசமரனின் இதயத்தை ஆழமாக தொட்டன. ஏனெனில் இவ்வளவு காலமாக அவன் தனது குடும்பத்திலிருந்து பிரிந்திருந்தான். அவன் இவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக மாறுவதற்கும் அவர்களே முக்கிய காரணம். ஆனால் இப்போது அவர்களை நேரில் பார்க்கக்கூட முடியாத நிலை அவனை வேதனைப்படுத்தியது. அந்த வெறுமை அவன் மனதில் உடனே அதிகரித்தது. அந்த உணர்ச்சியின் தாக்கத்தில் ஜெயசமரன் தனது பெற்றோரை தொட முயன்றான். ஆனால் அதே நேரத்தில் அவன் அருகில் அமைதியாக அமர்ந்திருந்த ரித்திகா திடீரென்று தனது மூடியிருந்த கண்களை திறந்து ஜெயசமரனை பார்த்தாள். அவனை கவனித்த உடனே அவளது முகத்தில் பதட்டம் தோன்றியது. பிறகு எந்த தயக்கமுமின்றி அவள் கையை நீட்டி ஜெயசமரனை பிடித்து பின்னால் இழுக்க தொடங்கினாள். அந்த நேரத்தில் ரித்திகாவின் கையிலிருந்து அழிவு சக்திகள் வெளிப்பட தொடங்கின. அந்த சக்திகள் வேகமாக ஜெயசமரனின் உடலுக்குள் நுழைந்து அவனை முழுவதுமாக சூழ்ந்தன. அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் ஒரு கருப்பு வட்டம் உருவானது. அந்த கருப்பு வட்டம் உருவான தருணத்தில் ஜெயசமரன் தனது பெற்றோரின் உருவங்கள் திடீரென்று மறைந்து போவதை பார்த்தான். அந்த காட்சி அவனை சில நொடிகள் குழப்பத்தில் ஆழ்த்தியது. பிறகு மெதுவாக என்ன நடந்தது என்பதை அவன் புரிந்து கொள்ள தொடங்கினான். உடனே அவன் ரித்திகாவை நோக்கி திரும்பி பார்த்தான். மீண்டும் ஒரு முறை அவள்தான் அவனை ஆபத்திலிருந்து காப்பாற்றி இருந்தாள். அந்த நேரத்தில் ரித்திகா அவனை நேராக பார்த்து அமைதியான ஆனால் கடுமையான குரலில், மறுபடியும் ஒரு தடவை நீ ரொம்ப கவனக்குறைவா நடந்துகிட்ட சமரா. நீ இப்படியே தொடர்ந்து அதோட மாய வலையில சிக்கிக்கிட்டு இருந்தா எதிர்காலத்துல உன்னை என்னால கூட காப்பாற்ற முடியாது, ஞாபகம் வச்சுக்க என்றாள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரன் ஆழ்ந்த மூச்சை எடுத்தான். பின்னர் மெதுவாக கண்களை மூடிக்கொண்டு தனக்குள், அம்மா, அப்பா, கவலைப்படாதீங்க, நான் நல்லா இருக்கேன். தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் காத்துருங்க, நான் சீக்கிரம் திரும்பி வந்துடுவேன் என்றான். அந்த எண்ணத்துடன் ஜெயசமரன் தனது கை முஷ்டிகளை இறுக்கிக் கொண்டான். உடனே அவன் கண்களில் இருந்த ஆழமான உணர்ச்சிகள் மெதுவாக மங்கத் தொடங்கின. பிறகு சில நொடிகள் கழித்து அவன் தனது மனதை மீண்டும் அமைதிப்படுத்தி கொண்டான். அதன் பிறகு ரித்திகாவை நோக்கி அவன் அமைதியாக, மறுபடியும் ரொம்ப நன்றி ரித்திகா, நான் கவனக்குறைவா இருந்த கடைசி முறை இதுதான். இனி இந்த மாதிரி நடக்காதுன்னு நான் உனக்கு உறுதியளிக்கிறேன் என்றான். அந்த வார்த்தைகளுக்கு பிறகு ஜெயசமரன் மெதுவாக தனது உள் சக்தியை வெளியிடத் தொடங்கினான். அந்த மகத்தான சக்தி விரைவாக சுற்றியிருந்த நீரில் மோதியது. உடனே நீரில் அலைகள் எழுந்தன. அப்போது அந்த அலைகளின் நடுவில் எண்ணற்ற ஒளிரும் பொருட்கள் தோன்றத் தொடங்கின. ஜெயசமரன் அவற்றை உற்று பார்த்தான். அதே நேரத்தில் அந்த ஒளிரும் பொருட்கள் அனைத்தும் அவன் மனதுக்குள் நுழைய முயல்கின்றன என்பதையும் தெளிவாக உணர்ந்தான். ஆனால் இப்போது ஜெயசமரன் அவைகள் தன்னை கட்டுப்படுத்த அனுமதிக்கவில்லை. ஏனெனில் அவன் மிகுந்த மன உறுதியுடன் இருந்தான். அந்த சுழற்சி நீண்ட நேரம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. எவ்வளவு நேரம் கடந்தது என்பதை அவர்களில் யாராலும் உணர முடியவில்லை. அதைத் தொடர்ந்து காலம் அமைதியாக நகர்ந்தது. பின்னர் ஒரு கட்டத்தில் ஜெயசமரன் மெதுவாக தனது கண்களை திறந்தான். அந்த தருணத்தில் அவன் கண்களில் ஒரு விசித்திரமான இருள் தெரிந்தது. அந்த இருளின் ஆழத்தை யாராலும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. அது ஜெயசமரனின் கண்களுக்குள் ஒளியற்ற ஒரு பிரபஞ்சம் குடியேறியிருப்பது போல தோன்றியது. அவன் கண்கள் முழுவதும் திறந்ததும் ஒரு மங்கலான அவதார சக்தி அவர்களை சுற்றி பரவியது. அந்த சக்தியை உணர்ந்த ரித்திகா மெதுவாக புன்னகைத்தாள். பின்னர் அவள் மகிழ்ச்சியுடன், வாழ்த்துக்கள் சமரா, நீ ஆசையின் அவதாரத்தை கட்டுப்படுத்திட்ட. ஆனா வேலை இன்னும் முடியல, நீ இன்னும் பாதியில தான் இருக்க. ஆனா நான் நம்புற மாதிரி நீ ஒரு சிறந்த போர் வீரன் இல்லையா என்று கேட்டாள். அவள் சொன்ன வார்த்தைகளை கேட்டபோது ஜெயசமரன் ஒரு விஷயத்தை கவனித்தான்.
இந்த அனுபவத்தால் ரித்திகாவுக்கும் பெரிய பயன் கிடைத்திருந்தது. அதை உணர்ந்த அவன் மெதுவாக சிரித்தான். பின்னர் அவளுக்கு நன்றி கூறினான். ஏனென்றால் அவள் இல்லாமல் இந்த வெற்றியை அவனால் ஒருபோதும் அடைய முடியாது என்பது அவனுக்கு தெரிந்தது. அதன் பிறகு ஜெயசமரன் தனது உடலுக்குள் இருக்கும் சக்திகளை உணரத் தொடங்கினான். ஆனால் அந்த சக்திகளை உணர்ந்த தருணத்தில் அவன் முகத்தின் நிறம் மெதுவாக மாறியது. அவன் உடனே ஆச்சரியத்துடன், என்ன இது? நான் இன்னும் உச்ச மகாயோகி நிலையில தான் இருக்கேன். என்னோட சக்திகள் ஏன் அதிகரிக்கல என்று கேட்டான். அவனது முகத்தில் தெரிந்த அந்த வருத்தத்தை பார்த்த ரித்திகா அமைதியாக அவனிடம் விளக்கி, அவதார் ஆசையை வெல்றதுதான் அவதார் நிலையை நோக்கி எடுத்து வைக்கிற முதல் அடி சமரா. அதை கட்டுப்படுத்துறதுல நாம வெற்றி பெற்றிருந்தாலும் நம்ம உடல்கள் அந்த நிலையை அடைகிறதுல இருந்து இன்னும் ரொம்ப தூரத்துல இருக்கு. அதுக்கு நாம ஒருவேளை இந்த அவதார் நதிக்குள்ள நுழைஞ்சு பயிற்சி எடுக்கணுமோ என்று கேட்டாள். அவள் இதை சொன்ன பிறகு அவதார் நதியை நோக்கி பார்த்த அவளது கண்களில் ஒரு சிறிய கவலை தெரிந்தது. அதே நேரத்தில் ஜெயசமரனின் முகமும் சிந்தனையுடன் மாறியது. அவன் உடனே மெதுவாக அவதார் நதியை நோக்கி திரும்பி பார்த்தான். பிறகு நீண்ட நேரம் அமைதியாக யோசித்த பின் அவன் மெதுவாக, ஒருவேளை நீ சொல்றதும் சரியா இருக்கலாம். அழிவின் மன்னனோட சக்திகளும் அனுபவங்களும் இங்கதான் இருக்குது. அவரோட சக்திகளை உண்மையாவே அடையணும்னா நாம இந்த நதிக்குள்ள குதிக்க வேண்டியிருக்கலாம் என்றான். ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்டவுடன் ரித்திகாவின் முகத்தில் ஒரு பயம் தோன்றியது. அவள் உடனே கவலையுடன், ஆனா இந்த நதியில குதிக்கிறதுனால ஏற்பட போற விளைவுகள் அவ்வளவு நல்லதில்ல. நம்ம 2 பேரும் அதுல மாட்டிக்கிட்டா ஒரு நாளும் அதுல இருந்து வெளியே வர முடியாது. இதோட சக்திகளை பத்தி பேசினா வெளி உலகத்திலிருந்து வந்த வலிமையான அவதாரங்களுக்கு கூட இத்தகைய சக்தி வாய்ந்த அவதார் சக்திகளுக்கு எதிரா போராடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவும் இல்லாம நாம அவங்கள விட ரொம்ப பலவீனமானவங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில இதுல குதிக்கிறது மரணத்தை நாமளே கூப்பிடுற மாதிரி இல்லையா என்று கேட்டாள். அந்த கேள்வியை கேட்டதும் ஜெயசமரன் அமைதியாக அவளை நோக்கி பார்த்தான். பிறகு மிகவும் தெளிவான குரலில், ரித்திகா, நாம இப்படி பயந்துகிட்டே இருந்தா ஒரு நாளும் நம்மளை நாம மேம்படுத்திக்கவே முடியாது. இந்த உலகத்துல ரொம்ப சிறந்தவங்களா மாறணும்னா நாம ரொம்ப வலிமையாகணும். அப்படி வலிமையா மாறுறதுக்கு முன்னாடி நம்மளோட பயங்களை நாம ஜெயிக்கணும். அதனால சொல்லு, இந்த அற்புதமான ஆனா ரொம்ப ஆபத்தான அபாயத்தை நீ என் கூட சேர்ந்து எடுக்க விரும்புறியா என்று கேட்டா. ஜெயசமரன் இதை சொல்லிவிட்டு அவனது கையை நீட்டினான். அப்போது அவன் முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை இருந்தது. அந்த புன்னகையுடன் அவன் ரித்திகாவின் கையை எதிர்பார்த்து காத்திருந்தான். அதை பார்த்த ரித்திகா ஒரு கணம் தயங்கினாள். அதோடு அவள் ஜெயசமரனின் கண்களை அமைதியாக பார்த்தாள். பிறகு மெதுவாக தனது கையை நீட்டி அவனது கையை பிடித்து சிரித்தபடியே, நீ ரொம்ப பிடிவாதக்காரன் சமரா, ஆனா ரொம்ப புத்திசாலியும் கூட. அங்க நீ பாதுகாப்பா இருக்கணும்னா நான் உன் கூட இருக்கணும். அதனாலதான் என்ன உன்னோட பாதுகாப்புக்காக நீ கூட்டிட்டு போக விரும்புற இல்லையா என்று கேட்டாள். ஆனால் அவள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட போதும் ஜெயசமரனுக்கு எந்த சங்கடமும் தோன்றவில்லை. மாறாக அவன் அமைதியாக அவளது கையை உறுதியாக பிடித்தான். பின்னர் ஆழமாக மூச்சை இழுத்து அவளை நோக்கி பார்த்தான். அடுத்த கணத்தில் இருவரும் ஒன்றாக முன்னேறினர். சில அடிகள் நடந்த பிறகு அவர்கள் இருவரும் ஒரே நேரத்தில் அவதார் நதிக்குள் குதித்தனர். அத்தியாயம் 2018. ஜெயசமரனும் ரித்திகாவும் நதிக்குள் நுழைந்த தருணத்தில் எண்ணற்ற சக்திகள் எல்லா திசைகளிலிருந்தும் அவர்களை நோக்கி விரைந்து வருவதை உணர்ந்தார்கள். அந்த சக்திகள் உடனே அவர்களின் உடல்களுக்குள் நுழையத் தொடங்கின. பிறகு எல்லா திசைகளிலிருந்தும் எழுந்த அந்த சக்திகளின் அழுத்தம் ஜெயசமரனின் உடலில் கடுமையான வலியை ஏற்படுத்தியது. அப்போது அவன் கண்களில் இரத்தம் தோன்றத் தொடங்கியது. அதோடு அவன் முழு உடலும் மெதுவாக வீங்கியது. அது பார்க்க அதிகமாக ஊதப்பட்ட பலூன் வெடிக்கப் போவது போல தோன்றியது. ஆனால் ஜெயசமரனை போல் அல்லாமல் ரித்திகாவின் முகத்தில் எந்த கவலையும் தெரியவில்லை. அவளுக்கு சிறிதளவு வலி கூட தெரியாதது போல இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு வலிமையான சத்தம் ரித்திகாவின் காதுகளுக்கு வந்தது. உடனே அவள் வலியால் போராடி கொண்டிருந்த ஜெயசமரனை திரும்பி பார்த்தாள். தண்ணீருக்குள் இருந்ததால் அவளால் எதையும் சொல்ல முடியவில்லை. ஆனால் அவளது கண்களில் பதட்டம் தெளிவாக தெரிந்தது. ஒரு கணம் யோசித்த பிறகு அவள் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டாள். அதனால் அவளது கையிலிருந்து உடனே இரத்தம் வெளியேறி பிறகு அது ஜெயசமரனின் கைகளில் பரவத் தொடங்கியது. அதோடு ரித்திகாவின் இரத்தத்தில் கருப்பு குறியீடுகள் தென்பட்டன. அந்த நேரத்தில் ரித்திகாவின் முகம் முன்பை விட மிகவும் பலவீனமாக தோன்றியது. ஆனால் அவளது இரத்தம் ஜெயசமரனின் உடலை தொட்டவுடன் அது ஒரு சக்தி வாய்ந்த கவசமாக மாறியது. அந்த கவசம் ஜெயசமரனை பாதுகாக்க தொடங்கியது. இதற்கிடையில் அவர்கள் இருவரும் நதியின் ஆழமான பகுதிக்குள் மேலும் மேலும் செல்லத் தொடங்கினர். அப்போது அவர்களை சுற்றியிருந்த சக்திகளை அவர்கள் தெளிவாக உணர முடிந்தது. அந்த சக்திகள் தொடர்ந்து அவர்களின் உடல்களுடன் மோதிக்கொண்டே இருந்தன. அந்த நேரத்தில் முழு நதியும் நடுங்கத் தொடங்கியது. அந்த குழப்பமான சூழலில் காலம் அமைதியாக நகர்ந்தது.
அதைத் தொடர்ந்து மெதுவாக 2 மாதங்கள் கடந்துவிட்டன. அந்த 2 மாதங்களின் போது மிருகங்களின் பிரதேசத்தில் பெரும் குழப்பம் ஏற்பட்டிருந்தது. உண்மையில் அந்த கலக்கம் சமீபத்தில் அழிவின் அரண்மனைக்கு அருகில் தோன்றிய இருளின் அடிமைகளுடன் தொடர்புடையது. இருளின் 4 மன்னர்களும் அவர்களை விட இன்னும் சக்தி வாய்ந்த 10வது மன்னனும் தோன்றியதாக செய்திகள் பரவின. அந்த அளவிலான சக்தி எந்த பழங்குடியினரையும் பயமுறுத்துவதற்கு போதுமானது. மிருகங்களின் பிரதேசத்தில் பொதுவாக மறைந்து வாழும் பல சக்தி வாய்ந்த போர் வீரர்கள் இருந்தனர். அவர்களின் வரலாறு மிகவும் பழமையானது. அதனால் இந்த மக்கள் இருளின் அடிமைகள் பற்றி நன்றாக அறிந்திருந்தனர். முன்பு இருளின் அடிமைகள் மறைந்தே இருக்க விரும்பினர். அதனால் பலருக்கும் அவர்களின் இருப்பு தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்போது பல சக்தி வாய்ந்த இருளின் அடிமைகள் ஒரே நேரத்தில் தோன்றியதால் அனைத்து பழங்குடியினரும் விழிப்புடன் இருந்தனர். இந்த நிலைமை மிருகங்களின் பிரதேசத்தில் பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியது. அதோடு இருளின் அடிமைகளை பற்றிய கூடுதல் தகவல்களை பெற பல முக்கிய பழங்குடியினர் ரகசியமாக உளவாளிகளை அனுப்பினர். அந்த நேரத்தில் மிருகங்களின் போர்க்களத்தில் கட்டப்பட்ட 4 ஒளி மண்டபத்தில் பலர் கூடியிருந்தனர். வீரா பயிற்சிக்காக வெளியே சென்றிருந்ததால் அந்த கூட்டத்தில் சமரன் முக்கியமானவனாக இருந்தான். ஏனெனில் அவன் விரைவில் இந்திரஜித் ஆக வேண்டும் என்று விரும்பியதால் பல பொறுப்புகளை சமரனிடம் ஒப்படைத்திருந்தான். அந்த நேரத்தில் சமரனின் அருகில் வேற்றுலக நாக மந்திரி, தங்க குரங்கு மந்திரி மற்றும் பல முக்கியமானவர்கள் அமர்ந்திருந்தனர். அழிவின் மன்னன் வழங்கிய பரிசின் விளைவாக 2 மாதங்களுக்கு முன்பை விட அவர்களின் சக்திகள் கணிசமாக அதிகரித்திருந்தன. அவர்களுடன் சேர்ந்து சில புதிய முகங்களும் அந்த மன்றத்தில் இருந்தனர். அந்த நேரத்தில் சமரன் சிலரிடமிருந்து தகவல்களை சேகரித்துக் கொண்டிருந்தான். பிறகு சிறிது நேரம் அமைதியாக யோசித்த பின் வேற்றுலக நாகமந்திரி பேசத் தொடங்கி, "சமரனண்ணா, நம்ம சின்ன சமரனை பத்தி எந்த செய்தியும் கிடைக்கல இல்லையா?" என்று கேட்டான். அந்த கேள்வியை கேட்டபோது சமரன் மெதுவாக தலையசைத்தான். பின்னர் அனைவரையும் பார்த்து அமைதியான குரலில், "அதை பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம்னு நான் உங்க எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன். அழிவின் மன்னனோட புதையல் ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்கிறது உண்மைதான். ஆனா எனக்கு என் தம்பி மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவன் ஒரு சாதாரண போர் வீரன் இல்ல. அதனால அவனுக்கு எதுவும் நடக்காது. நாகமந்திரி, கிழக்கு பகுதியிலிருந்து ஏதாவது செய்தி கிடைச்சதா?" என்று கேட்டான். இதை கேட்ட வேற்றுலக நாகமந்திரி ஆமாம் என்று அமைதியாக தலையசைத்தான். பின்னர் சமரனை பார்த்து லேசான கவலையுடன், "ஆமா சமரனண்ணா, கிழக்கு பகுதியில ஒரு பெரிய போர் வெடிச்சதா நமக்கு செய்தி வந்திருக்கு. அந்த போர்ல அங்க இருக்கிற எல்லா பெரிய பிரிவுகளையும் சேர்த்து 3 பிரிவு மட்டும்தான் காயமடையாம இருக்காங்க. அந்த போரை தொடங்கினவங்க வேற யாரும் இல்ல, உங்களோட பழைய எதிரிகளான தொண்டைமான் பிரிவு தான்" என்றான். அந்த செய்தி வந்த பின் காலம் மெதுவாக நகர்ந்து 1/2 மாதம் கடந்திருந்தது. அதற்கிடையில் மிருகங்களின் பிரதேசத்தின் வடக்கு பகுதியில் பலத்த காற்று வீசியபடி இருந்தது. அந்த இடத்தில் திடீரென ஒரு பரிமாணம் மெதுவாக திறக்க தொடங்கியது. அது முழுமையாக திறந்தபோது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு வலிமையான சக்திகள் அதற்குள் உணரப்பட்டன. அந்த வலிமையான சக்தியின் நடுவில் 2 நிழல்கள் அந்த பரிமாணத்திலிருந்து வெளிவந்து வெளியே இருந்த உலகை கவனமாக பார்த்தன. பின்னர் அவர்கள் மெதுவாக, "நம்ம கடைசியா வெளியே வந்துட்டோம்" என்றார்கள். இதை சொல்லும்போது அந்த இருவரின் முகங்களிலும் அமைதியான புன்னகை தெரிந்தது. அவர்கள் வேறு யாருமல்ல, கிட்டத்தட்ட 3 மாதங்கள் நீண்ட கடினமான பயிற்சிக்கு பிறகு அவதார் நதியிலிருந்து வெளியே வந்த ஜெயசமரனும் ரித்திகாவும் தான். அந்த 3 மாதங்களும் அவர்கள் அங்கே பயிற்சி செய்திருந்தனர். அந்த நேரத்தில் அவர்கள் இருவரும் தங்களுடைய சக்திகளை முழுவதும் உள்ளேயே மறைத்திருந்ததால் அவர்களின் உண்மையான வலிமையை யாராலும் எளிதாக உணர முடியவில்லை. இந்த 3 மாதங்களில் ஜெயசமரன் உச்ச மகாயோகி நிலையிலிருந்து இந்திரஜித் நிலைக்கு உயர்ந்திருந்தான். ஆனால் அதைவிட ஆபத்தான விஷயம் என்னவென்றால், அவன் சாதாரண இந்திரஜித் அல்ல, அவன் வரையறுக்கப்பட்ட அவதார் சக்திகளை கொண்ட இந்திரஜித். இந்த அரிய சக்தி அழிவின் மன்னனின் புதையலில் இருந்தது. அதனால் இப்போது அவதார் சக்திகளை பெற்றிருந்ததால் ஜெயசமரன் மூத்த அனந்த் மற்றும் அமர் போன்ற இந்திரஜித்துகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவனாக இருந்தான். அதே நேரத்தில் இப்போது அவனது உள்சக்திகள் 2 பண்டைய குறியீடுகளின் சக்திகளுடன் இணைந்திருந்தன. அந்த சக்திகள் முழுமையாக ஒன்றிணைந்திருந்ததால் ஒரு அவதாரத்திற்கு கூட ஜெயசமரனை எளிதாக அழிக்க முடியாது. சில நிமிடங்கள் அமைதியாக நின்ற பிறகு ஜெயசமரன் தனது கை முஷ்டிகளை இறுக்கி பிடித்துக் கொண்டே ரித்திகாவை பார்த்து, "ரித்திகா, நான் 4 வழி பிரிவுக்கு திரும்பி போகலான்னு நினைக்கிறேன். நீ எங்க போக போற?" என்று கேட்டான். அதற்கு ரித்திகா, "நான் இங்கிருந்து கமோரா பிரிவுக்கு போறேன். இப்போ நான் அழிவின் மன்னனோட புதையலை எடுத்திருக்கேன். அதனால இதை பத்தி என்னோட பிரிவு உறுப்பினர்களுக்கு சொல்லணும்" என்றாள். அவளது பதிலை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்தான். பின்னர் அமைதியாக, "அப்படின்னா நாம இப்போ தனித்தனி பாதைகள்ல போக போறோம். உண்மையை சொல்லணும்னா
நான் இந்த புதையலை எடுக்கும்போது நீ எனக்கு பண்ண உதவிக்கு நான் என்னைக்கும் நன்றி உள்ளவனா இருப்பேன். உனக்கு வருங்காலத்துல என்ன உதவி தேவைப்பட்டாலும் நீ என்கிட்ட தாராளமா கேட்கலாம். நான் என்னோட உயிரை கொடுத்தாவது அதை நிறைவேற்றுவேன் என்றான். இதை கேட்டதும் ரித்திகா சத்தமாக சிரிக்கத் தொடங்கினாள். பிறகு அடுத்த கணத்தில் அவளது உடலிலிருந்து ஒரு கருப்பு ஒளி வெளிப்பட்டது. அந்த ஒளி மெதுவாக உருவம் எடுத்தபோது ஜெயசமரன் அதை கவனமாக பார்த்தான். அது முன்பு அழிவின் அரண்மனையை காத்திருந்த வானளிப்பான் சடலமாக இருந்தது. அதை கண்ட ஜெயசமரன் ஆச்சரியத்துடன், இது அழிவின் அரண்மனையை பாதுகாத்த அதே வானளிப்பான் சடலமா? ஆனா இது உன்னோட கைக்கு வரும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை என்றார். இதை கேட்ட ரித்திகா மீண்டும் சிரித்தாள். பின்னர் அமைதியாக, இது அழிவின் மன்னனால உருவாக்கப்பட்ட கடைசி வானளிப்பான் சடலம். இது என் மூதாதையரோட சக்திகளை உறிஞ்சதுனால ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாறி இருக்குது. சமரா, இருளின் அடிமைகளை எதிர்த்து போராடுற உன்னோட இந்த பயணத்துல இது எனக்கு பயனுள்ளதா இருக்கிறத விட உனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்கிறதுனால இதை நான் உனக்கே கொடுக்கறேன். எல்லாத்துக்கும் மேல நீ இங்கிருந்து கிழக்கு பகுதிக்கு திரும்பி போக போற. அங்க நீ உன்னோட பழிவாங்கலை முடிக்கணும். அதனால இதை நீ உன் கூட வச்சிருக்கிறது உனக்கு நல்லது என்றாள். இதை கேட்ட ஜெயசமரன் சிறிது நேரம் ஆச்சரியமாக நின்றான். பின்னர் உடனே, ஒரு நிமிஷம் இரு, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அதாவது என்னோட பழிவாங்கல் பத்தி உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான். அந்த கேள்வியை கேட்ட ரித்திகா அமைதியாக அவனை பார்த்தாள். பின்னர் மெதுவாக, நீ ஒருவேளை மறந்து போயிருக்கலாம். ஆனா இந்த பயிற்சி எப்ப நம்மளோட உள் சக்திகள் ஒன்னா இணைஞ்சிருந்துச்சு. அப்பதான் உன்னோட கடந்த காலத்தை பத்தி நான் நிறைய கத்துக்கிட்டேன். நான் பெரும்பாலும் எங்க பழங்குடி இனத்துக்குள்ளதான் இருக்கேன். அதனால நான் எந்த பெரிய சிரமங்களையும் சந்திக்க மாட்டேன். ஆனா நீ அக்னிசரிதா முழுவதும் பயணம் பண்ணி பல சிரமங்களை எதிர்கொள்ற. அதனால நீ என்கிட்ட இருந்து இந்த பரிசை மறுக்க மாட்டேன்னு நான் நம்புறேன் என்றாள். இதை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக பெருமூச்சு விட்டான். ஏனெனில் முன்பை விட அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக மாறியிருந்தாலும் தொண்டைமான் பிரிவு மிகவும் விசித்திரமானது மற்றும் ஆபத்தானது என்பதை அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். காலம் செல்ல செல்ல அந்த தொண்டைமான் பிரிவுக்கும் இருளின் அடிமைகளுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகம் ஜெயசமரனின் மனதில் மெதுவாக உருவாக தொடங்கியது. அதனால் அவன் கிழக்கு பகுதிக்கு திரும்பி அந்த பிரிவை பழிவாங்க போகிறான் என்றால் தனது கையில் அதிக சக்தி வாய்ந்த பொருட்கள் இருப்பது நல்லது என்று அவன் எண்ணினான். இதற்கிடையில் ரித்திகா சிரித்தபடியே, நான் இப்ப கிளம்புறேன் சமரா என்றாள். இதை சொன்ன பிறகு அவள் தனது கைகளை மெதுவாக அசைத்தாள். அதனால் அவளை சுற்றி இருந்த பகுதி மங்கலாக மாறத் தொடங்கியது. பிறகு சில நொடிகளில் அந்த மங்கலுக்குள் ரித்திகா ஒரு அடி எடுத்து வைத்தாள். உடனே அடுத்த சில நிமிடங்களில் அவள் அங்கிருந்து முழுமையாக மறைந்து விட்டாள். அதன் பிறகு ஜெயசமரன் வானளிப்பான் சடலத்தை தனது அருகில் பிடித்தபடி வேகமாக நடக்கத் தொடங்கினான். முன்பு அங்கு வரும்போது அவனை மிகவும் தொந்தரவு செய்த பலத்த காற்றும் புயல்களும் இப்போது திரும்பிச் செல்லும் வழியில் அவனை எவ்விதத்திலும் தொந்தரவு செய்யவில்லை. அதைத் தொடர்ந்து வடக்கு பகுதியை விட்டு வெளியேறிய அந்த மிருகம் போன்ற வலிமையான வீரன் மிருகங்களின் போர்க்களத்தை நோக்கி தனது தடுக்க முடியாத பயணத்தை தொடர்ந்தான். இப்போது அவனது சக்திகள் முன்பை விட மிகவும் அதிகரித்திருந்ததால் அவன் நகரும் வேகமும் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்திருந்தது. சுமார் அரை நாள் கழித்து அவன் போர்க்களத்தின் எல்லையை அடைந்தான். அதன் பிறகு அவன் மின்னல் ஆழமலையை நோக்கி முன்னேறத் தொடங்கினான். ஜெயசமரன் அங்கு வந்தவுடன் பல வீரர்கள் அவனை சுற்றி கூடி மரியாதையுடன் வரவேற்றனர். ஆனால் அவன் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கும் போது சமரன் உட்பட பலர் 4 ஒளி பிரிவின் அரண்மனைக்கு முன் கூடியிருந்ததை அவன் கவனித்தான். பிறகு சில நிமிடங்களில் ஜெயசமரன் அரண்மனையை அடைந்தான். அப்போது அங்கிருந்த அனைவரும் அவனை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர். அந்த நேரத்தில் ஜெயசமரனும் சுற்றி பார்த்தபோது அங்கிருந்த அனைவரின் சக்திகளும் முன்பை விட கணிசமாக அதிகரித்திருந்ததை அவன் உணர்ந்தான். அது அனைத்தும் அழிவின் மன்னனின் சக்தியின் விளைவுதான் என்பதை அவன் உடனே புரிந்து கொண்டான். அதைத் தொடர்ந்து ஜெயசமரன் சுற்றி பார்க்க தொடங்கினான். ஆனால் வீரா அங்கே இல்லாததை கவனித்த போது அவன் சற்று ஆச்சரியமடைந்தான். அப்போது ஜெயசமரனின் ஆச்சரியத்தை உணர்ந்த சமரன், ஜெய், வீரா இப்போ பயிற்சிக்கு போயிருக்கான். அவன் இந்திரஜித்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கான். அதனால எந்த நிமிஷமும் அவன் இந்திரஜித் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒன்னு சொல்ல விரும்புறேன். கிழக்கு பகுதியிலிருந்து சில செய்திகள் நமக்கு வந்திருக்கு. அதுல சில நல்ல செய்திகளும் இருக்கு, சில கெட்ட செய்திகளும் இருக்கு. அதுல ரொம்ப மோசமான செய்தி என்னன்னா, தொண்டைமான் பிரிவு கிழக்கு பகுதியில் இருக்கிற எல்லா பெரிய பிரிவுகள் மேலையும் போர் தொடுத்திருக்குது. அந்த போரோட முடிவுல தொண்டைமான் பிரிவை தவிர 2 பெரிய பிரிவுகள் மட்டும்தான் கிழக்கு பகுதியில மீதி இருக்காங்க என்றான். இதை கேட்ட அந்த கணத்தில் ஜெயசமரனின் உடலிலிருந்து ஒரு ஆபத்தான புயல் எழுந்தது போல உணரப்பட்டது. உடனே சுற்றியிருந்த வானம் கருமேகங்களால் மூடப்பட்டது. மேகங்கள் சூழ்ந்ததால் வெப்பநிலை திடீரென குறைந்ததை அங்கிருந்த அனைவரும் உணர்ந்தனர்.
பின்னர் பற்களை கடித்தபடியே ஜெயசமரன் அச்சுறுத்தும் குரலில், அண்ணா, எந்த 2 பிரிவுகள் இன்னும் மீதி இருக்குது என்று கேட்டான். அந்த நேரத்தில் ஜெயசமரனின் கண்களில் ஒரு விசித்திரமான பைத்தியக்காரத்தனம் மின்னியது. அதை கவனித்த சமரன் அமைதியாக, நல்ல செய்தி என்னன்னா, அந்த பிரிவுகள் யாவர் பிரிவும் ஸ்வர்க்க சித்தி பிரிவும் தான். ஆனா இப்போதைக்கு அவங்களோட நிலையும் அவ்வளவு சிறப்பா இல்ல என்றான். இதற்கிடையில் ஜெயசமரன் மெதுவாக கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சை எடுத்தான். சில நொடிகள் அமைதியாக இருந்த பின் அவன் மீண்டும் கண்களை திறந்தான். பின்னர் எதிரொலிக்கும் வலிமையான குரலில், அண்ணா, நம்ம படைகளை உடனே திரட்டுங்க, நாம இப்பவே கிழக்கு பகுதிக்கு போறோம் என்றான். ஜெயசமரன் சொன்ன இந்த செய்தி விரைவாக எல்லா வீரர்களிடமும் தெரிவிக்கப்பட்டது. அதன் பிறகு 4 வழி பிரிவு முழுவதும் போருக்கு தயாராக தொடங்கியது. ஏற்கனவே பல வீரர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டு ஜெயசமரனின் அடுத்த கட்டளைக்காக அமைதியாக காத்திருந்தனர். இதற்கிடையில் மின்னலாழ மலையின் மேல் நின்ற ஜெயசமரன் தூரத்தில் வரிசையாக நின்றிருந்த ஆயிரக்கணக்கான வீரர்களை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அந்த வீரர்களின் கைகளிலிருந்து எழுந்த சக்தி வானத்தை நோக்கி உயர்ந்து அங்கு மெதுவாக உருவாகி கொண்டிருந்த ஒரு பெரிய பரிமாண வாயிலில் ஒன்றாகச் சேர்ந்தது. உண்மையில் மிருகங்களின் பிரதேசத்திற்கும் கிழக்கு பகுதிக்கும் இடையே மிகவும் பெரிய தூரம் இருந்தது. மேலும் ஜெயசமரன் தன்னுடன் பல வீரர்களை அழைத்துச் செல்லப் போவதால் அந்த பரிமாண வாயில் மிகவும் பெரியதாக இருக்க வேண்டியிருந்தது. அதனால் 4 ஒளி பிரிவில் பல சக்தி வாய்ந்த வீரர்கள் இருந்த போதிலும் இவ்வளவு பெரிய வாயிலை உருவாக்க சில நாட்கள் ஆகும் என்பது தெளிவாக தெரிந்தது. அந்த நேரத்தில் வேற்றுலக நாகமந்திரி மெதுவாக ஜெயசமரனை அணுகி, சமரா, ஏதோ ஒண்ணு என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணுது. மனிதர்களுக்கும் மந்திர மிருகங்களுக்கும் நடுவுல எப்பவுமே ஒரு இடைவெளி இருந்துகிட்டே வருது. அதனாலதான் பொதுவா மனிதர்கள் எங்க பகுதிக்கு அதிக எண்ணிக்கையில வர்றதில்ல. அதே மாதிரி நாங்களும் அவங்க இருக்கிற இடங்களுக்கு அதிக எண்ணிக்கையில போறதில்ல. அதனால இந்த தடவை நாங்க அங்க வந்தா அது மனிதர்களுக்கு அவ்வளவா மகிழ்ச்சி அளிக்காது இல்லையா என்று கேட்டார். ஏனெனில் மிருகங்களின் பிரதேசத்துக்கும் மனிதர்களின் குடியிருப்புகளுக்கும் இடையிலான உறவுகள் முழுமையாக சுமூகமானவை அல்ல. அதனால் ஒரே நேரத்தில் இவ்வளவு மந்திர மிருகங்கள் அங்கு தோன்றினால் அது யாரையும் சங்கடப்படுத்தும் என்பது தெளிவாக தெரிந்தது. இருப்பினும் ஒரே ஒரு மனித குழுவால் இந்த பகுதிக்குள் எளிதாக நுழைய முடியாது. ஏனெனில் மிருகங்களின் வலிமைக்கு எதிராக அவர்களால் எந்த தீங்கும் செய்ய முடியாது. ஆனால் எல்லா மனிதர்களும் ஒன்றிணைந்து அவர்களுக்கு எதிராக செயல்பட்டால் நிலைமை கொஞ்சம் கடினமாக மாறக்கூடும். அப்போது அருகில் நின்ற சமரன் மெதுவாக தலையசைத்தபடியே, இப்போதைக்கு அக்னி சரிதாவில் இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க. அதனால அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நமக்கு எதிரா ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எனக்கு தோணல என்றான். இதை கேட்ட தங்க குரங்கு மந்திரி உடனே, ஆனா இந்த தடவை கிட்டத்தட்ட எல்லா வீரர்களையும் நாம நம்ம கூட கூட்டிட்டு போக ஒண்ணு சேர்த்திருக்கோம். அந்த வகையில பார்த்தா மின்னலாழ மலையில அதிக வீரர்கள் இருக்க மாட்டாங்க. அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஏதாவது பழங்குடியின பிரிவு நம்மளை தாக்க முயற்சி பண்ணா நம்மால எதுவும் பண்ண முடியாது என்றான். அத்தியாயம் 2019. குரங்கு மந்திரி சொன்னதை கேட்ட ஜெயசமரன் அமைதியாக அவர்களுடைய கவலைகளை புரிந்து கொண்டான். பின்னர் மெதுவாக, நான் ஏற்கனவே நாகப்பிரிவுக்கும் ஹீமவாகனிக்கும் செய்தி அனுப்பிட்டேன். நாம இங்கிருந்து கிளம்பும் போது அந்த 2 பிரிவுகளும் அவங்களோட வலிமையான வீரர்களை இங்க அனுப்புவாங்க. அதனால எந்த பிரிவும் 4 ஒளி பிரிவை தாக்க முடியாது என்றான். அவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் அங்கிருந்த வீரர்கள் அனைவரும் நிம்மதியாக பெருமூச்சு விட்டனர். ஏனெனில் நாகப்பிரிவும் ஹீமவாகினியும் அவர்களுக்கு உதவ முன் வந்திருந்ததால் மிருகங்களின் பிரதேசத்தில் வாழும் எந்த பழங்குடியினரும் 4 ஒளி பிரிவை தாக்க துணிய மாட்டார்கள் என்பது அனைவருக்கும் தெளிவாக தெரிந்திருந்தது. ஜெயசமரனின் வார்த்தைகள் முடிந்த சில நொடிகளுக்கு பிறகு வானம் மெதுவாக மங்கத் தொடங்கியது. அந்த மங்கலின் நடுவே 2 மனிதர்களின் உருவங்கள் தெளிவாக தோன்றின. அவர்கள் அங்கே வந்தபோது புன்னகையுடன், என்ன விஷயம் சமரா, இன்னைக்கு 4 ஒளி பிரிவு ரொம்ப பிரகாசமா பிரகாசிக்குது என்று கேட்டார்கள். குரல் வந்த திசையில் பார்த்த ஜெயசமரன் வந்திருந்தவர்கள் மிகவும் பரிச்சயமானவர்கள் என்பதை உடனே உணர்ந்தான். அவர்களை பார்த்ததும் அவன் சற்றே ஆச்சரியத்துடன், மூத்த ஆனந்த், அமர், நீங்க இங்க என்ன பண்றீங்க என்று கேட்டா. இதை கேட்ட மூத்த ஆனந்த் மெதுவாக சிரித்தபடி, நீங்க கிழக்கு பக்கம் போறீங்கன்னு எங்களுக்கு செய்தி வந்ததும் ஞானவேந்தன் எங்களை உங்களோட போக சொன்னாரு. எப்படி இருந்தாலும் போன தடவை அந்த தொண்டைமான் பிரிவு எங்க சமரனை ரொம்ப மோசமா காயப்படுத்தி இருக்கு. அதை நாங்க அவ்வளவு எளிதா புறக்கணிக்க முடியாது. இந்த உலகத்துல யாரு ஹீமவாகினி மக்களை காயப்படுத்தினாலும் அதை எங்களால பார்த்துட்டு அமைதியா இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேல அந்த சபிக்கப்பட்ட தொண்டைமான் பிரிவு எப்பவுமே ஹீமவாகினி மக்களை அவங்களோட எதிரிகளாவே தான் நினைக்குது.
இப்போ அவங்க கிட்ட எங்க கணக்குகளை தீர்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு என்றார். அவர்களின் உரையாடல் முடிந்த பின் அருகில் நின்ற அமர் மெதுவாக ஜெயசமரனை பார்த்து, இது எல்லாத்துக்கும் மேல நீ எங்க நாக பிரிவோட மூத்தவர் சமரா. அதனால எங்க பிரிவு உங்களுக்கு உதவுறது ரொம்ப இயல்பானதுதான் என்றான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரனின் முகத்தில் ஒரு மகிழ்ச்சியான வெளிச்சம் தெரிந்தது. ஏனெனில் மூத்த அனந்தும் அமரும் மிகுந்த சக்தியும் அனுபவமும் கொண்ட போர் வீரர்கள் என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். அதனால் அவர்கள் அவனுடன் இருப்பது வரவிருக்கும் போரில் ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். அவர்கள் அனைவரும் கிழக்கு பகுதிக்கு திரும்ப போகும் இந்த பயணத்தின் முடிவில் ஒரு மிகப்பெரிய போர் வெடிக்கப் போகிறது என்பது அனைவருக்கும் தெளிவாக தெரிந்திருந்தது. அதனால் தன்னுடன் அதிக சக்தி வாய்ந்த வீரர்கள் இருந்தால் அது மிகுந்த நன்மையாக இருக்கும் என்று ஜெயசமரன் எண்ணினான். 3 ஆண்டுகளுக்கு முன்பு 3 சகோதரர்களும் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது. ஆனால் இந்த முறை அந்த நிலை மாறியிருந்தது. இப்போது ஜெயசமரன் பழிவாங்க தயாராக இருந்தான். இதற்கிடையில் மூத்த அனந்த் ஜெயசமரனை கவனமாக பார்த்து கொண்டிருந்தார். சில நொடிகள் அவனை ஆராய்ந்து பார்த்த பின் ஏதோ ஒன்றை உணர்ந்தது போல அவர் மெதுவாக, ஜெயசமரா, அந்த புதையலோட சக்தி உனக்கு பெரிய பயன் அளிச்சிருக்கிற மாதிரி தெரியுது. நீ மகா யோகியிலிருந்து இப்ப இந்திரஜித் நிலைக்கு உயர்ந்துட்ட என்றார். அந்த வார்த்தைகள் ஒலித்தபோது அழிவின் மன்னனின் பரிசுகளால் பெரிதும் பலம் பெற்றிருந்த அமரையும் அனந்தையும் ஜெயசமரனும் கவனித்தான். இப்போது அமரும் மூத்த அனந்தும் அவதார் நிலையை அடைய இன்னும் அரையடி தூரம் மட்டுமே இருந்தது போல தெரிந்தது. அந்த நேரத்தில் ஜெயசமரனின் பார்வை மெதுவாக வானத்தை நோக்கி திரும்பியது. அப்போது அங்கு உருவாகி கொண்டிருந்த பிரம்மாண்டமான பரிமாண வாயில் அவனது கண்களில் பிரதிபலித்தது. பிறகு தனது கை முஷ்டிகளை இறுக்கமாக சுருக்கி கொண்டபடி அவன் மெதுவாக, காற்றுக்கல் இப்போ எப்படி இருக்குமோன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நான் அங்கிருந்து திரும்பி வந்து 2 வருஷத்துக்கு மேலாயிடுச்சு. அவர் இன்னும் பாதுகாப்பா இருப்பார்னு நான் நம்புறேன் என்றான். இந்த வார்த்தைகளை சொல்லும்போது ஜெயசமரனின் மனதில் ஒரு சிறிய வருத்தம் தோன்றியது. ஏனெனில் 2 ஆண்டுகளுக்குள் கிழக்கு பகுதிக்கு திரும்பி அந்த இருளின் மன்னனை அழிப்பேன் என்று காற்றுக்கல்லுக்கு அவன் முன்பு உறுதியளித்திருந்தான். ஆனால் 2 ஆண்டுகளுக்குள் திரும்பிச் சென்று அவனது வாக்குறுதியை நிறைவேற்ற அவனால் முடியவில்லை. அந்த நினைவு அவனுக்குள் ஒரு வருத்தமாக தங்கியிருந்தது. ஜெயசமரனின் மனக்குழப்பத்தையும் ஏமாற்றத்தையும் கவனித்த திவான் மெதுவாக அவனுக்கு ஆறுதல் சொல்லி, கவலைப்படாத சமரா, காற்றுக்கல்லோட நிலைமை இப்ப ரொம்ப மோசமா இருந்தாலும் தீய சக்திகள் இன்னும் அவனை முழுசா அழிக்கல என்றான். இந்த செய்தியை கேட்டதும் ஜெயசமரன் சற்றே ஆச்சரியமடைந்தான். பிறகு உடனே திவானை பார்த்து, உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் என்று கேட்டான். அந்த கேள்வியை கேட்டதும் திவான் அமைதியாக புன்னகைத்தபடியே, சமரா, ஒருவேளை காற்றுக்கல்லையும் என்னையும் ஒரே ஆள் தான் உருவாக்குனாங்கிறத நீ மறந்துட்டியா? புதையல்களோட பட்டியல்ல நான் 2வது இடத்துல இருக்கேன். காற்றுக்கல் 3வது இடத்துல இருக்குது. அதனால அவனை பத்தி என்னால உணர முடியறதுல பெரிய ஆச்சரியம் இல்ல. அதுவும் இல்லாம உன்னோட நெருங்கிய தோழி ஜரீனா யாவர் பிரிவில் இருக்கிறத நீ மறந்துடாத. அவ இப்ப மெதுவா பனிராணியா மாறிட்டு வரா. அதனால மத்தவங்க காற்றுக்கல்லோட ஆன்மாவை உணர முடியலனாலும் அவளால அதை உணர முடியும். எல்லாத்துக்கும் மேல காற்றுக்கல்லோட ஆன்மா இருள் சக்திகளுக்கு பலியாகிறத அவ அமைதியா பார்த்துட்டு இருக்க மாட்டா என்றான். திவானின் வார்த்தைகள் மெதுவாக அவன் மனதில் ஒலித்துக் கொண்டிருக்க ஜெயசமரன் சில நொடிகள் ஆழமாக யோசித்தான். பின்னர் ஒரு புதிய எண்ணம் அவனது மனதில் தோன்றியது போல திவானை பார்த்து, ஒரு விஷயம் சொல்லு திவான், அவர் அடக்கி வச்சிருக்கிற இருளின் மன்னன் சாதாரண இருளின் மன்னன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன், இல்லையா என்று கேட்டான். ஆரம்ப காலங்களில் ஜெயசமரனுக்கு இருளின் அடிமைகள் பற்றி அதிகம் தெரியாது. ஆனால் அவன் வலிமையில் வளர வளர இருளின் மன்னர்கள் பற்றிய பயம் அவனுக்குள் மெதுவாக குறையத் தொடங்கியது. அதனால் இப்போது காற்றுக்கல்லை பற்றி சிந்திக்கும் போது ஒருவேளை தனக்கு தெரியாத ஒரு உண்மை இருக்கலாம் என்று அவன் உணர்ந்தான். திவான் சொன்னபடி புதையல்களின் பட்டியலில் காற்றுக்கல் 3வது மிக சக்தி வாய்ந்த புதையல். அப்படியானால் ஒரு சாதாரண இருளின் மன்னன் அதன் மீது இவ்வளவு வலிமையான கட்டுப்பாட்டை எப்படி கொண்டிருக்க முடியும் என்று நினைத்தான். பண்டைய மண்டபம் ஒரு காலத்தில் பல இருளின் மன்னர்களை சிறையில் அடைத்திருந்ததால் மிகப்பெரிய நெருக்கடியில் சிக்கியது. ஆனால் காற்றுக்கல் ஒரே ஒரு இருளின் மன்னனின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அதனால் அந்த இருளின் மன்னன் சாதாரணமானவன் அல்ல என்பது தெளிவாக தெரிந்தது. ஜெயசமரனின் கேள்வியை கேட்ட திவான் அமைதியாக தலையசைத்தபடியே, ஆமா சமரா, நீ சரியா புரிஞ்சுகிட்ட. இருளின் மன்னர்களிலும் பல வகைகள் இருக்குது. சிலர் குறைவான சக்தி கொண்டவங்க, சிலர் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. சாதாரண இருளின் மன்னர்கள் பொய்யான மன்னர்கள்னு அழைக்கப்படுவாங்க. ஆனா உண்மையான மன்னர்கள் பத்தி பேசுனா அவங்க 10வது மன்னன் மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா இருப்பாங்க. காற்று கல்லால் அடக்கப்பட்டிருக்கும் அந்த இருளின் மன்னன் கூட ஒரு உண்மையான இருளின் மன்னன் தான்.
அவன் பலத்தை பத்தி சொல்லணும்னா அவன் 2 அவதார் சோதனைகள்ல தேர்ச்சி பெற்றிருக்கணும் என்றான். 2 அவதார் சோதனைகளை பற்றிய வார்த்தைகள் ஒலித்ததும் ஜெயசமரனின் முகபாவம் மெதுவாக மாறத் தொடங்கியது. அப்போதுதான் காற்றுக்கல் ஏன் இவ்வளவு ஆபத்தான நிலையில் இருக்கிறது என்பது அவனுக்கு தெளிவாக புரிந்தது. அந்த உணர்வுடன் சிறிது நேரம் அமைதியாக இருந்த பின் ஜெயசமரன் தாழ்ந்த குரலில், நான் கிழக்கு பகுதிக்கு உடனே போய் அந்த இருளின் மன்னனை சீக்கிரம் அழிக்கணும்னு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இருளின் மன்னன் தப்பிச்சா அவன் எல்லா இடங்கள்லயும் அழிவை ஏற்படுத்துவான். என்கிட்ட இப்ப இருக்கிற சக்திகளையும் 2 பண்டைய குறியீடுகளையும் மட்டும் வச்சு ஒரு உண்மையான இருளின் மன்னனை கொல்றது சாத்தியமில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால வீரா அவனோட பயிற்சியிலிருந்து வெளியே வர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் என்றான். அதன் பிறகு நாட்கள் மெதுவாக நகர்ந்தன. எண்ணற்ற வீரர்களின் கடின உழைப்பால் அடுத்த 5 நாட்களுக்குள் அந்த பெரிய பரிமாண கதவு முழுமையாக கட்டி மூடப்பட்டது. அதிலிருந்து வெளிப்பட்ட கதிரியக்க சக்திகள் வெகு தொலைவில் இருந்தே உணரப்பட்டன. கதவு முழுமையாக உருவானவுடன் 4 ஒளி பிரிவின் பகுதி மீண்டும் ஒரு முறை அசையத் தொடங்கியது. அதோடு அங்கிருந்த மலை முழுவதும் மெதுவாக நடுங்கியது. அதைத் தொடர்ந்து கருப்பு மற்றும் வெள்ளை ஒளிகள் வெளிப்பட்டு சுற்றிலும் பரவின. அந்த ஒளியை உற்று பார்த்தவர்கள் அதன் உள்ளே கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் உருவாகி கொண்டிருந்த ஒரு பெரிய சிங்கத்தின் வடிவத்தை பார்க்க முடிந்தது. அப்போது அந்த ஒளிக்குள் பண்டைய சக்திகளின் அலைகள் உணரப்பட்டன. அதை பார்த்த பலரின் முகங்களில் ஆச்சரியம் தோன்றியது. பிறகு அடுத்த நொடியில் திடீரென்று ஒரு சக்தி வாய்ந்த கர்ஜனை அந்த முழு பகுதியையும் அதிர வைத்தது. அந்த கர்ஜனை ஒலித்தவுடன் ஒளிக்குள் இருந்த சக்திகள் ஒன்று கூட தொடங்கின. அந்த நேரத்தில் அருகில் இருந்த ஒரு மலை பெரிய மோதலுடன் உடைந்து விழுந்தது. மலை இடிந்து விழும் சத்தத்துடன் பாறைகள் சிதறி எல்லா திசைகளிலும் பறந்தன. அந்த நேரத்தில் சுற்றுப்புறம் முழுவதும் கருப்பு மற்றும் வெள்ளை ஒளியால் நிரம்பியிருந்தது. அப்போது இதயத்தை துளைக்கும் அந்த கர்ஜனை தெளிவாக கேட்கப்பட்டது. பிறகு சில நொடிகள் கழித்து அந்த ஒளி மெதுவாக மங்கத் தொடங்கியது. அதை பார்த்த ஜெயசமரன் மகிழ்ச்சியுடன், அப்படின்னா இதோட அர்த்தம் வீரா அவனோட முயற்சியில வெற்றி அடைஞ்சிட்டானா என்று கேட்டான். அந்த நேரத்தில் வீரா வலிமையில் மட்டும் உயரவில்லை, பழிவாங்கும் புனித சிங்கத்தின் இரத்தத்தை உறிஞ்சுவதிலும் வெற்றி பெற்றிருக்கிறான் என்பதை ஜெயசமரன் புரிந்து கொண்டான். அதனால் வீரா இப்போது இந்திரஜித் நிலையையும் அடைந்திருந்தான். அப்போது உடைந்த மலையின் இடிபாடுகளுக்குள் இருந்து ஒரு வேகமான நிழல் பாய்ந்து வந்தது. பிறகு சில நொடிகளில் அது 4 ஒளி அரண்மனைக்கு முன் வந்து நின்றது. வந்தவுடன் அந்த நிழல் ஜெயசமரனை நோக்கி சிரித்தது. உடனே ஜெயசமரன் வீராவை அணைத்துக் கொண்டு, அங்க பாரு வீரா, பரிமாண கதவு தயாரா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டான். இதை கேட்ட வீரா வானத்தில் மிதந்து கொண்டிருந்த அந்த பிரம்மாண்டமான பரிமாண கதவை நோக்கி பார்த்தான். அடுத்த நொடியில் அவனது கண்களில் ஒரு விசித்திரமான இரக்கமற்ற தீவிரம் தோன்றியது. அந்த கடுமையான உணர்வுடன் அவன் மெதுவாக, எனக்கு தெரியும்னா நாம இப்போ பழி வாங்க போறோம் என்றான். இந்த வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் தனது பார்வையை அரண்மனையிலிருந்து சிறிது தூரத்தில் இருந்த பெரிய போர்க்களத்தை நோக்கி திருப்பினான். அங்கு 8000 வீரர்களை கொண்ட பகிராவின் கொடிய படை தயாராக இருந்தது. அவர்களை பார்த்த பின் ஜெயசமரன் மெதுவாக திரும்பி தன் பின்னால் இருந்தவர்களை பார்த்தான். அங்கு சமரன், வீரா, மூத்தானந்த், அமர் மற்றும் பல சக்தி வாய்ந்த போர் வீரர்கள் அமைதியாக நின்று கொண்டிருந்தனர். சுருக்கமாக சொன்னால் அந்த நேரத்தில் 10 இந்திரஜித் நிலை வீரர்கள் அங்கே இருந்தனர். அப்போது அவர்களிடமிருந்து வெளிப்பட்ட சக்தி யாரையும் நடுங்க வைக்கும் அளவுக்கு இருந்தது. அவர்கள் அனைவரும் ஜெயசமரனை பார்த்தபடி அவனது சைகைக்காக அமைதியாக காத்திருந்தனர். சில நொடிகள் கழித்து ஜெயசமரன் தனது பார்வையை மீண்டும் மேலே உயர்த்தி அந்த பரிமாண கதவை பார்த்தான். பின்னர் உறுதியான குரலில், வாருங்க நண்பர்களே, பிரச்சனையை தீர்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு என்றான். அந்த வார்த்தைகளை சொன்னவுடன் அவன் உருவம் நிழலாக மாறி நேராக அந்த பரிமாண கதவை நோக்கி பாய்ந்தது. உடனே சமரனும் மற்ற வீரர்களும் அவனை பின்தொடர்ந்து வேகமாக முன்னேறினர். அதே நேரத்தில் 8000 வீரர்களை கொண்ட பகிராவின் கொடிய படையும் முன்னோக்கி கர்ஜித்தபடி நகர்ந்தது. பிறகு சில நொடிகளில் அவர்கள் அனைவரும் பரிமாண கதவுக்குள் நுழைந்தனர். அவர்கள் உள்ளே சென்றதும் அந்த பெரிய கதவு மெதுவாக மங்கத் தொடங்கியது. அந்த ரகசியமான இடத்திற்குள் நுழைந்த போது ஜெயசமரன் தன் மனதிற்குள் மெதுவாக, தொண்டைமான் பிரிவோட 3 தலைவர்களே, 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க என்ன வாக்குறுதி கொடுத்தோம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற நாங்க அங்க வந்துட்டு இருக்கோம். அதுக்கு தயாரா இருந்துக்கோங்க என்றான். அதே நேரத்தில் அந்த இடத்திலிருந்து வெகு தொலைவில் கிழக்கு பகுதியின் தெற்கு முனையில் வானத்தில் ஏராளமான பறவைகள் பறந்து கொண்டிருந்தன. சிறிது நேரம் அமைதியாக இருந்த அந்த வானம் திடீரென்று மாற்றமடைந்தது. எதையோ உணர்ந்தது போல பறவைகள் தாங்கள் பறக்கும் திசையை திடீரென்று மாற்றத் தொடங்கின.
அதைத் தொடர்ந்து அங்கிருந்த நீல நிற வானத்தில் மெதுவாக ஒரு மூடுபனி தோன்றியது. அந்த மூடுபனி சில நொடிகளில் விரிந்து ஒரு பெரிய பரிமாண கதவாக உருவெடுத்தது. பிறகு சில நிமிடங்கள் கழித்து அந்த கதவிலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக ஏராளமான நிழல்கள் வெளிப்பட்டன. அந்த நிழல்களுக்கெல்லாம் முன்னிலையில் ஒரு மெல்லிய இளைஞன் வந்தான். அவன் அந்த இடத்தை அடைந்ததும் மெதுவாக சுற்றி பார்க்க தொடங்கினான். அந்த நேரத்தில் ஜெயசமரனின் உள்ளத்தில் ஒரு விசித்திரமான உணர்வு எழுந்தது. அந்த உணர்வுடன் அவன் மெதுவாக, கிழக்கு பகுதியே, உங்களோட இந்த சமரன் ஜெயந்தன் திரும்ப வந்துட்டான் என்றான். அப்போது ஜெயசமரனுக்கு பின்னால் பலர் அமைதியாக நின்று கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவரான அமர் சிரித்தபடியே, அப்படின்னா இதுதான் கிழக்கு பகுதியா? நான் இதுக்கு முன்னாடி இங்க வந்ததே இல்ல. சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேக்குறேன். இப்ப நம்ம எங்க இருக்கோம் என்று கேட்டான். ஏனெனில் கிழக்கு பகுதி மிகவும் பெரியதும் பரந்ததும் என்பதால் அந்த நேரத்தில் அவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்பதை யாராலும் துல்லியமாக சொல்ல முடியவில்லை. அதனால் ஜெயசமரன் மெதுவாக கையை அசைத்து அனைவரையும் முன்னோக்கி நகரும்படி சைகை காட்டி, கொஞ்சம் முன்னாடி போய் இது எந்த இடம்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்றார். அந்த வார்த்தைகளுக்கு பிறகு அவர்கள் அனைவரும் அமைதியாக முன்னேறத் தொடங்கினர். சுமார் 10 நிமிடங்கள் கழித்து சில நிமிடங்களுக்கு முன்பிருந்த அமைதி மெதுவாக மறைந்து போகத் தொடங்கியது. அப்போது அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய போர்க்களத்தின் காட்சி தென்பட்டது. அங்கு பார்க்கும்போது சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய போர் நடந்தது என்பது தெளிவாக தெரிந்தது. இதை பார்த்த சமரன் கலங்கிய குரலில், இந்த இடத்தை பார்க்கும்போது அந்த தொண்டைமான் பிரிவால தொடங்கப்பட்ட போர் கிழக்கு பகுதி முழுசா பரவி இருக்கிற மாதிரி தெரியுது என்றான். அந்த வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரனும் அமைதியாக தலையசைத்தான். அப்போது அவர்களுக்கு முன்னால் பலர் ஓடிக்கொண்டிருப்பது தெரிந்தது. ஆனால் அவர்களில் பெரும்பாலானோர் சாதாரண மக்கள்தான். மிக அதிகமாக இருந்தால் சிலர் நிரஞ்சன யோகி நிலை கொண்ட போர் வீரர்கள் மட்டுமே. அதனால் அவர்களால் ஜெயசமரனையும் அவனது சக்தி வாய்ந்த தோழர்களையும் கவனிக்கவே முடியவில்லை. அந்த நேரத்தில் திடீரென்று மூத்த ஆனந்த் முன்பக்கம் பார்த்து, நம்மள நோக்கி ஒரு பெரிய குழு வருது, அதுல சில பேர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்களா தெரியுறாங்க என்றார். மூத்த அனந்தின் வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரன் தனது உள் சக்திகளை விரிவுபடுத்தினான். உடனே சிறிது தூரத்தில் 10,000 பேர் கொண்ட ஒரு பெரிய குழு இருப்பதை அவன் உணர்ந்தான். அவர்களிடமிருந்து வெளிப்பட்ட சக்தி சாதாரண மனிதர்களை விட பலமாக இருந்தது. உண்மையில் அந்த குழுவில் ஒருவன் மகாயோகி நிலையை அடைந்திருந்தான். பெரிய குழுக்களில் அத்தகைய சக்தி வாய்ந்த வீரர்கள் பொதுவாக மூத்தவர்களாக மதிக்கப்படுவார்கள் என்பதை ஜெயசமரன் அறிந்திருந்தான். ஆனால் அவனை ஆச்சரியப்படுத்தியது அந்த குழுவினரின் முகங்களில் தெரிந்த பயமும் துயரமும் தான். அந்த முகபாவங்கள் அவர்கள் சமீபத்தில் போரில் தோல்வியடைந்தவர்கள் போல தோன்றின. அந்த நேரத்தில் வீரா ஜெயசமரனை நோக்கி பார்த்தான். ஆனால் ஜெயசமரன் வீராவிடம் அமைதியாக, வீரா, இவங்கள பத்தியெல்லாம் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாத்துக்கும் மேல நம்ம நேரத்தை வீணாக்க கூடாது. நம்மளோட ஒரே இலக்கு அந்த தொண்டைமான் பிரிவை வேரோட அழிக்கிறது தான் என்றார். அத்தியாயம் 2020. கிழக்கு பகுதி தற்போது கலக்கத்தில் இருப்பதை ஜெயசமரன் நன்றாக அறிந்திருந்தார். அதன் பின்னால் இருந்த காரணம் தொண்டைமான் பிரிவினருக்கும் மற்ற பெரிய பிரிவினருக்கும் இடையே ஏற்பட்ட போர்தான். அதனால் தொண்டைமான் பிரிவினரை அழித்தவுடன் இந்த போரும் முடிவுக்கு வரும் என்று அவன் நம்பினான். அதே நேரத்தில் வீரா தனது தோழர்களுக்கு முன்னேற சைகை செய்யவிருந்த போது திடீரென்று ஜெயசமரனின் முகம் மாறியது. அவன் உடனே குரலை தாழ்த்தி, கொஞ்சம் நில்லுங்க, இந்த வீரர்கள்ல எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒருத்தர் இருக்காங்க என்றான். அந்த வார்த்தைகளை சொன்னபோது ஜெயசமரனின் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை தோன்றியது. இதற்கிடையில் முன்னே நகர்ந்து கொண்டிருந்த அந்த கூட்டம் பயத்தாலும் பதட்டத்தாலும் நிரம்பிய கண்களுடன் இருந்தது. அந்த குழுவின் முன்னிலையில் ஒரு பெண் இருந்தாள். அவள் முகத்தை பார்த்தாலே அவள் மிகவும் பலவீனமடைந்திருந்தது தெளிவாக தெரிந்தது. அவள் படுகாயமடைந்திருந்தாலும் இன்னும் வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தாள். அதே நேரத்தில் அவள் வாயிலிருந்து இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. அதனால் அவள் வலியால் சற்றே துடித்தபடியே முன்னேறி கொண்டிருந்தாள். திடீரென்று ஒரு இளம் பெண் அவளை நோக்கி விரைந்து வந்து பதட்டமான குரலில், மீராத்த, நீங்க நலமா இருக்கீங்களா என்று கேட்டாள். அந்த இளம்பெண் மிகவும் அழகாக இருந்தாள். அவள் இப்போது நீல நிற உடை அணிந்திருந்தாள். அவளது கேள்வியை கேட்டதும் அந்த பெண் மெதுவாக அவளை பார்த்து, லாவண்யா, என்னை பத்தி கவலைப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன். ஒருவேளை மறுபடியும் அவங்க நம்மளை தாக்க வந்தா நான் இங்க தங்கி அவங்களை எதிர்கொள்றேன். அது மூலமா உனக்கும் மற்றவங்களுக்கும் தப்பிச்சு போக நேரம் கிடைக்கும். அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லாரையும் ஸ்வர்க்க சித்தி பிரிவுக்கு பாதுகாப்பா கூட்டிட்டு போக வேண்டியது உன்னோட பொறுப்பு. இவங்க எல்லாரும் அங்க போனதுக்கு அப்புறம் ரொம்ப பாதுகாப்பா இருப்பாங்க என்றாள். அந்த வார்த்தைகளை கேட்ட லாவண்யா தயக்கத்துடன், ஆனா மீராத்த,
நீங்க அவங்கள தனியா எதிர்கொண்டா நீங்க என்றாள். ஆனால் அவளது வார்த்தையை மீரா உடனே நிறுத்தி கடுமையாக, முட்டாள்தனமா பேசாத லாவண்யா. இது உணர்ச்சி வசப்பட வேண்டிய நேரம் இல்ல. இப்ப இங்க இருக்கிறவங்க மட்டும்தான் நம்மளோட முழு திணை பேரரசுலயும் எஞ்சி இருக்கிற மக்கள். நீ என்ன பண்ண நினைக்கிற? இவங்களோட சேர்த்து முழு திணை பேரரசையும் அக்னி சரிதாவிலிருந்து அழிக்கலான்னு பாக்குறியா? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. யாரும் வர்றதுக்குள்ள இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு எங்களோட ஸ்வர்க்க சித்தி பிரிவுக்கு போயிடு என்றாள். இந்த வார்த்தைகளை கேட்ட லாவண்யாவின் முகத்தில் ஆழமான கவலை தென்பட்டது. அதை பார்த்த மீரா பெருமூச்சு விட்டாள். ஆனால் அதே நேரத்தில் தூரத்தில் ஒரு சக்தி வாய்ந்த ராணுவம் நகர்ந்து வருவது அவர்களுக்கு தெரிய வந்தது. அந்த காட்சியை பார்த்தவுடன் மீராவின் முகம் திடீரென்று மாறியது. உடனே அவள் தனது தோழர்களை நோக்கி சத்தமாக, எல்லாரும் தயாராகுங்க தோழர்களே, நமக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆபத்து வருது என்று கத்தினாள். அவளது குரல் ஒலித்தவுடன் அவளுடன் இருந்த வீரர்கள் அனைவரும் ஒரே நொடியில் நிமிர்ந்து நின்றனர். பிறகு பயத்துடன் நிரம்பிய அவர்களின் பார்வை மெதுவாக முன்பக்கத்தை நோக்கி திரும்பியது. அங்கே ஆயிரக்கணக்கான வீரர்கள் ஒன்று திரண்டிருந்தனர். அந்த பெரிய படையை பார்த்ததும் திணை பேரரசின் வீரர்களின் மனதில் பயம் அதிகரித்தது. ஏனெனில் அவர்களுக்கு முன்னால் நின்ற அந்த ஆயிரக்கணக்கான வீரர்களிடமிருந்து வெளிப்பட்ட சக்தி மிகவும் ஆபத்தானதாக தோன்றியது. அதோடு அந்த தாக்குதலிலிருந்து தப்பிக்க முடியாது என்ற உணர்வு அவர்களுக்குள் எழுந்தது. அதனால் அவர்கள் அனைவரும் மிகுந்த பதற்றத்துடனும் கவலையுடனும் நின்றனர். இதற்கிடையில் மீரா அந்த இராணுவத்தை கவனமாக பார்த்தாள். உடனே அவளது மூச்சு கனமானது. அவளை அதிகமாக பயமுறுத்தியது அந்த ஆயிரக்கணக்கான படை அல்ல, அந்த படையின் முன்னிலையில் அமைதியாக நின்ற ஒரே ஒரு மனிதன்தான். அவனுடைய சக்தி 10 வீரர்களின் வலிமையை போன்றதாக உணரப்பட்டது. மீரா இன்னும் மகாயோகி ஆரம்ப நிலையில் இருந்த ஒரு போர் வீராங்கனை என்பதால் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்களை எதிர்த்து அவளால் எதுவும் செய்ய முடியாது என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது. அந்த நேரத்தில் லாவண்யாவும் அந்த இராணுவத்தை கவனமாக பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளது பதட்டத்தை மீறி சிறிது நேரம் யோசித்த பின் மெதுவாக, மீராத்த, இந்த வீரர்கள் தொண்டைமான் பிரிவைச் சேர்ந்த வீரர்கள் மாதிரி தெரியல என்றாள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் மீரா தனது மனதில் இருந்த பதட்டத்தை கட்டுப்படுத்த முயன்றாள். பின்னர் முன்னால் நின்றவர்களை நோக்கி அமைதியாக, இங்க பாருங்க, நீங்கெல்லாம் யாரு, ஏன் இங்க இருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்னோட பேரு மீரா. நான் ஸ்வர்க்க சித்தி பிரிவோட மூத்தவள். நாங்க உங்களை எந்த விதத்திலையாவது புண்படுத்தி இருந்தா இப்பவே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றாள். இந்த வார்த்தைகளை கேட்ட லாவண்யாவும் மற்ற வீரர்களும் ஆச்சரியமடைந்தனர். ஏனெனில் ஸ்வர்க்க சித்தி பிரிவின் மூத்தவரான மீராவின் அந்தஸ்தும் பதவியும் எவ்வளவு உயர்ந்தது என்பதை அவர்கள் நன்றாக அறிந்திருந்தனர். இருந்தபோதிலும் லாவண்யாவும் திணை பேரரசின் மற்ற வீரர்களும் காயமின்றி தப்பிக்க வேண்டும் என்பதற்காக அந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்க தயாரானாள். அதன் பிறகு மீரா மெதுவாக லாவண்யாவையும் அருகில் இருந்த மற்ற வீரர்களையும் பார்த்து தாழ்ந்த குரலில், எல்லாரும் உங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. நாம இவங்களை எந்த விதத்திலையும் கோவப்படுத்த கூடாது. ஏன்னா அவங்க முன்னாடி இருக்கிற எல்லா வீரர்களும் நம்ம தலைவரை மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க என்றாள். அவர்களின் வலிமையை பற்றி கேள்விப்பட்டதும் லாவண்யா மற்றும் மற்ற வீரர்களின் முகங்கள் நிறம் மாறின. அந்த நேரத்தில் அனைவரின் மனதிலும், இந்த ஆயிரக்கணக்கான படை யாரோடது? இவங்கெல்லாம் எங்கிருந்து வராங்க? ஸ்வர்க்க சித்தி பிரிவு மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்த பிரிவுக்கு கூட இவ்வளவு வலிமை இல்லையே என்று பல கேள்விகள் எழுந்தன. அப்போது அவர்களுக்கு முன்னால் நின்றிருந்த வீரர்கள் மெதுவாக அவர்களை நோக்கி நடந்து வருவது லாவண்யாவின் கவனத்திற்கு வந்தது. பிறகு சில நொடிகளில் அந்த வீரர்களில் ஒருவன் லாவண்யாவை நேராக பார்த்து அமைதியாக, லாவண்யா, எப்படி இருக்க? நாம சந்திச்சு ரொம்ப நாளாச்சு. நீ நல்லா இருக்கன்னு நம்புறேன் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் மீராவின் முகத்தில் ஆச்சரியம் தெரிந்தது. இவ்வளவு சக்தி வாய்ந்த போர் வீரன் லாவண்யாவை எப்படி அறிந்திருக்க முடியும் என்று அவள் யோசித்தாள். அதே நேரத்தில் லாவண்யாவும் அதே அளவு ஆச்சரியத்துடன் நின்றாள். முதலில் மீராவை பார்த்துவிட்டு பிறகு தனது முன் நின்றவர்களை கவனமாக பார்க்க தொடங்கினாள். அந்த வார்த்தைகளை சொன்ன போர் வீரன் உண்மையில் ஒரு மெல்லிய இளைஞன்தான். அவன் அவளுடைய வயதிற்கு சமமானவனாகவே தோன்றினான். அந்த இளைஞனை பார்த்த நொடியில் லாவண்யா சிறிது அதிர்ச்சி அடைந்தாள். ஏனெனில் அவன் முகம் அவளுக்கு எங்கோ பார்த்தது போல தோன்றியது. பிறகு சில நொடிகள் அவனை உற்று பார்த்த பின் அவள் தடுமாறிய குரலில், நீ நீ சமரன் ஜெயந்தன்? ஆனா நீ இன்னும் எப்படி உயிரோட இருக்க என்று கேட்டாள். ஜெயசமரனின் பெயரை கேட்டதும் மீரா அந்த இளைஞனை மீண்டும் கவனமாக பார்த்தாள். ஆனால் அவளை பொறுத்தவரை அந்த முகம் அவள் நினைவுக்கு வரவில்லை. அப்போது லாவண்யா உடனே அவசரமாக மீராவை பார்த்து, மீராத்த, இவன் யாவர் பிரிவோட சமரன் ஜெயந்தன். 3 வருஷத்துக்கு முன்னாடி தொண்டைமான் பிரிவோட ஏற்பட்ட பிரச்சனையில இவன் கிழக்கு பகுதியை விட்டு ஓடி போக வேண்டியதாயிடுச்சு.
100 பேரரசுகளோட போர்ல நாங்க சந்திச்சோம் என்றாள். லாவண்யாவின் வார்த்தைகளை கேட்டதும் மீராவின் முகத்தில் இருந்த ஆச்சரியம் மேலும் அதிகரித்தது. அந்த நேரத்தில் அவளுக்கு ஏதோ சில நினைவுகள் மெதுவாக தோன்றத் தொடங்கின. அதனால் அவள் அந்த இளைஞனை மீண்டும் பார்த்தாள். அவளது ஆச்சரியமான முகபாவனையை கவனித்த ஜெயசமரன் மெதுவாக சிரித்துக் கொண்டே, நீ இன்னும் என்ன ஞாபகம் வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது லாவண்யா என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் லாவண்யாவின் முகத்தில் மகிழ்ச்சி வெளிப்பட்டது. ஆனால் அவள் இன்னும் பதட்டமான குரலில், நீ தொண்டைமான் பிரிவோட தலைவர்களால கிழக்கு பகுதியை விட்டு வெளியே போன அந்த கொடிய தாக்குதல்ல இருந்து நீ தப்பிச்சு இன்னும் உயிரோடு இருப்பன்னு நான் என்னோட கனவுல கூட நினைச்சதில்ல. ஆனா ஆர்யா இன்னும் உன்னை பத்தியே தான் நினைச்சிட்டு இருக்கா. அவ மட்டும் இல்ல, ஆரண்யாவும் தான். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட உன்னை பத்தி அவ என்கிட்ட பேசிட்டு இருந்தா. அதனால அவங்க உன்னை இப்படி உயிரோட பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல என்றாள். ஆர்யா மற்றும் ஆரண்யாவின் பெயர்கள் ஜெயசமரனின் காதில் விழுந்த நொடியில் அவர்களுடன் இருந்த பழைய நினைவுகள் மெதுவாக அவன் மனதில் எழத் தொடங்கின. ஆர்யா அவனை எப்போதும் அவளது மூத்த சகோதரனைப் போலவே பார்த்திருந்தாள். அதே நேரத்தில் 100 பேரரசுகளின் போரில் பங்கேற்க ஜெயசமரனை தூண்டிய உணர்வின் பின்னாலும் ஆரண்யாவின் நினைவு இருந்தது. அந்த போரில் கலந்து கொண்டதே ஜெயசமரனின் வாழ்க்கை பயணத்தை முற்றிலும் மாற்றி இருந்தது. அதனால் ஆரண்யாவை பற்றி நினைத்த அந்த ஒரு கணத்தில் அவன் சற்றே அமைதியாகி நினைவுகளில் தொலைந்து போனான். ஆனால் ஜெயசமரன் ஏதோ சொல்ல முயன்ற அதே நேரத்தில் திடீரென்று அவன் கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் தோன்றியது. அந்த பிரகாசத்துடன் அவன் உடனே தூரத்தில் நகர்ந்து கொண்டிருந்த ஒரு பெரிய குழுவை நோக்கி தனது பார்வையை திருப்பினான். அவர்கள் அனைவரும் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக தோன்றினர். மேலும் அவர்கள் நேராக ஜெயசமரனையும் மற்றவர்களையும் நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தனர். இதற்கிடையில் மீராவும் லாவண்யாவும் அந்த அசைவை கவனித்தனர். அந்த காட்சியை பார்த்தவுடன் அவர்களின் கண்களில் பீதி தெரிந்தது. அப்போதுதான் சமரன் மெதுவாக முன்னோக்கி வந்து ஜெயசமரனின் தோளில் கை வைத்தபடியே, ஜெய், நம்மள வரவேற்க இவ்வளவு வேகமா வந்துட்டு இருக்கிறது நம்மளோட சிறப்பு விருந்தினர்களான தொண்டைமான் பிரிவை சேர்ந்தவங்க தான். அதனால நாம நம்ம விருந்தோம்பலோட ஒரு மாதிரியா உங்களுக்கு காமிப்போம் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரனின் கண்களில் இரக்கமற்ற தன்மை தோன்றியது. உடனே அவன் தனது அருகில் இருந்த வேற்றுலக நாகமந்திரியை நோக்கி சைகை செய்தான். அந்த சைகையை புரிந்து கொண்ட நாகமந்திரி ஒரு நொடியில் அங்கிருந்து மறைந்து விட்டான். பிறகு சில கணங்கள் கடந்தவுடன் தூரத்தில் இருந்து வலிமையான அலறல்கள் ஒலிக்கத் தொடங்கின. அந்த சத்தத்தை கேட்ட லாவண்யாவும் மற்றவர்களும் உடனே அந்த திசையை நோக்கி பார்த்தனர். அவர்கள் பார்த்த காட்சி அவர்களை முற்றிலும் அதிர்ச்சி அடைய வைத்தது. ஏனெனில் மீராவாலும் எதிர்க்க முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்களாக கருதப்பட்ட தொண்டைமான் பிரிவின் வீரர்கள் ஒரு நொடியில் மொத்தமாக கொல்லப்பட்டு கொண்டிருந்தனர். உண்மையில் அந்த ஒரே ஒரு நாகமந்திரியை எதிர்த்து கூட அவர்களால் எதையும் செய்ய முடியவில்லை. பிறகு சிறிது நேரம் கழித்து வேற்றுலக நாகமந்திரி மீண்டும் திரும்பி வந்தான். அப்போது அவனது முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை மட்டுமே இருந்தது. அதே நேரத்தில் அவன் உடலில் ஒரு சொட்டு ரத்தம் கூட தெரியவில்லை. இருந்தபோதிலும் லாவண்யாவும் மற்றவர்களும் அவனை பார்த்தவுடன் அவன் சில நொடிகளுக்கு முன்பு இரத்த ஆறு வழிந்த போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டனர். அவன் மிகவும் எளிதாக கொன்றவர்களில் 3 மகாயோகி நிலை வீரர்கள் இருந்தனர் என்பதும் லாவண்யாவுக்கும் மீராவுக்கும் தெரிந்தது. இதனால் உண்மையான பயம் தொண்டைமான் பிரிவிடமிருந்து ஜெயசமரன் மீதும் அவனுடன் வந்த வீரர்கள் மீதும் திரும்பியது. ஆனால் அதே நேரத்தில் ஜெயசமரனும் அவனது தோழர்களும் லாவண்யாவின் நண்பர்கள் என்பதால் மீராவும் மற்றவர்களும் உணர்ந்திருந்த பதட்டம் மெதுவாக நிம்மதியாக மாறத் தொடங்கியது. அதன் பிறகு லாவண்யா ஜெயசமரனை திரும்பி பார்த்து ஒரு ஆழ்ந்த நிம்மதி பெருமூச்சு விட்டாள். பின்னர் அவள், சமரா, எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி என்றாள். அந்த வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்தான். பின்னர் அமைதியாக, அதுக்கு அவசியம் இல்லை லாவண்யா. ஆமா, கிழக்கு பகுதியோட எந்த பகுதியில் நாம இப்ப இருக்கோம்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று கேட்டா. இந்த கேள்வியை கேட்ட லாவண்யாவின் முகத்தில் சற்றே வருத்தம் தோன்றியது. அவள் மெதுவாக, இது கிழக்கு பகுதியோட தெற்கு பகுதி சமரா. இந்த இடம் எங்களோட திணை பேரரசுக்கும் வடக்குல இருக்கிற மலைகளுக்கும் நடுவுல இருக்கிற எல்லை பகுதி. ஆனா இப்போ எங்களோட திணை பேரரசு இல்ல. ஸ்வர்க்க சித்தி பிரிவும் பாதுகாப்பா இருக்குதா இல்லையான்னு எங்களால உறுதியா சொல்ல முடியல. நாங்க எல்லாரும் கொஞ்ச நாளா தொண்டைமான் பிரிவு கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா ஸ்வர்க்க சித்தி பிரிவுல இருந்து எங்களுக்கு எந்த தகவலும் வரவே இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு பெருசா எதுவும் நடந்திருக்காதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா அந்த பிரிவோட தலைவர் இப்போ அவங்களோட தான் இருக்காரு. சமரா, நீ காந்தல் பேரரசோட ஜெயந்தன் குடும்பத்தை சேர்ந்தவன்னு முன்னாடி என்கிட்ட சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. நீ அந்த பேரரசை சேர்ந்தவன் தானே என்று கேட்டாள். ஜெயந்தன் குடும்பத்தின் பெயரை அவளது வாயிலிருந்து கேட்டவுடன்
ஜெயசமரனின் மனதில் ஒரு விசித்திரமான பதட்டம் எழத் தொடங்கியது. அவன் உடனே அவளை நோக்கி, ஆமா, ஆனா காந்தல் பேரரசுக்கும் ஜெயந்தன் குடும்பத்துக்கும் என்னாச்சு என்று கேட்டான். அந்த கேள்வியை கேட்ட லாவண்யாவின் முகத்தில் பீதி தெரிந்தது. அவள் பதட்டமான குரலில், சமரா, நீ சீக்கிரம் காந்தல் பேரரசுக்கு போகணும். ஏன்னா சுத்தி இருக்கிற எல்லா பேரரசுகளும் சேர்ந்து அந்த பேரரசை எல்லா பக்கங்கள்ல இருந்தும் தாக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த பேரரசுகள் எல்லாம் தொண்டைமான் பிரிவோட ஆதரவை ஏத்துக்கிட்டவங்க. அதனால அவங்களோட கட்டளையின்படி அவங்க காந்தல் பேரரசை முழுசா அழிக்க முயற்சி பண்றாங்க. போன 3 மாசமா காந்தல் பேரரசோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது சமரா. உண்மையை சொன்னா எல்லா சக்தி வாய்ந்த பெரியவங்களும் இப்ப அதோட தலைநகரத்துல தான் இருக்காங்க. அந்த தலைநகரம் அவங்க கையில இருந்து போயிடுச்சுன்னா அந்த இடத்துல ரத்த ஆறு பாயறதை யாராலையும் தடுக்க முடியாது. இப்ப நீ சீக்கிரம் ஏதாவது பண்ணியே ஆகணும் சமரா என்றாள். அவள் இதை பேசி முடித்த அந்த நொடியில் அவளை சுற்றி இருந்த வெப்பநிலை மெதுவாக குறையத் தொடங்கியது. சில நிமிடங்களுக்கு முன்பு ஜெயசமரனின் முகத்தில் இருந்த அமைதியான புன்னகை இப்போது கடுமையான கோபமாக மாறியது. அதே நேரத்தில் ஜெயசமரனின் உடலிலிருந்து அபரிமிதமான சக்தி வெளிப்படத் தொடங்கியது. அந்த சக்தியின் தாக்கத்தை லாவண்யாவும் மற்ற பலவீனமானவர்களும் உடனே உணர்ந்தார்கள். அந்த அளவுக்கு வலிமையான சக்தியை தாங்கும் அளவுக்கு அவர்கள் வலிமையானவர்கள் அல்ல என்பது தெளிவாக தெரிந்தது. அதன் விளைவாக அங்கிருந்த அனைவரும் பயத்துடன் மெதுவாக பின்வாங்கினர். அப்போது வீரா அமைதியாக முன்னோக்கி வந்து, அண்ணா, உங்களோட கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க என்றான். வீராவின் குரல் கேட்டவுடன் ஜெயசமரன் மெதுவாக சுயநினைவுக்கு வந்தான். அதற்கு பிறகு அவனது உடலிலிருந்து வெளிப்பட்டு கொண்டிருந்த ஆபத்தான சக்தி மெதுவாக கட்டுப்படுத்தப்பட்டது போல தோன்றியது. இருப்பினும் அவனது கண்களில் இருந்த அந்த கடுமையான நோக்கம் மாறாமல் இருந்தது. அந்த பார்வையை மட்டும் பார்த்தாலே யாருடைய முதுகுத்தண்டிலும் நடுக்கம் ஏற்படுவது போல் இருந்தது. அதன் பின்னர் ஜெயசமரன் லாவண்யாவை பார்த்து, லாவண்யா, காந்தல் பேரரசுக்கு போற வழியை எங்களுக்கு காட்ட முடியுமா? ஆனா நாங்க வேகமா அங்க போகணும். ஆனா கவலைப்படாத, உன்னோட குழுவை பாதுகாப்பா கூட்டிட்டு போக சில வீரர்களை நான் அவங்களோட அனுப்புறேன் என்றான். இந்த வார்த்தைகளை கேட்ட லாவண்யா உடனே நிம்மதி பெருமூச்சு விட்டாள். ஏனெனில் அவள் தனது குழுவை பற்றி மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது ஜெயசமரன் தனது வீரர்களை அவர்களின் பாதுகாப்புக்கு அனுப்புவதாக கூறியதால் அவளது கவலை பெரும்பாலும் குறைந்து விட்டது. அதன் பிறகு லாவண்யா மீராவை பார்த்து, மீராத்த, நான் சமரனோட காந்தல் பேரரசுக்கு போறேன். தயவு செஞ்சு நம்மளோட பிரிவை பார்த்துக்கோங்க என்றாள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.